வீரப்பன் நடிகர் ராஜகுமாரோடு உதவியாளராக இருந்து கடத்திட்டு போறார். கிட்டத்தட்ட ஒரு 66 நாள் காட்டுக்குள்ள இருந்ததுக்கு பிறகு நாகப்பா ஒரு கட்டத்தில் தப்பிச்சு வந்தார். வீரப்பனும் ஒரு சின்ன பையன் முகில்னு மட்டும் தான் இருக்காங்க. இந்த மாதிரியான சூழல்ல ஒரு நல்ல வாய்ப்பு அவனுக்கு அமைஞ்சிருது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வீரப்பனை அடிக்கிறார். கொடுவால தான் வெட்டுறாரு, தலையில நெத்திலேயே தான் வெட்டுறாரு. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு காயமாயிடுச்சு. வனத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் உதவி செய்யாமல் வீரப்பன் அவ்வளவு நாள் அங்கே சர்வே பண்ணியிருக்க முடியாது. வீரப்பனுக்கு யானை எங்க இருக்குது, எத்தனை யானை இருக்குது, அந்த யானையினுடைய தந்தை எந்த அளவுக்கு இருக்கு, என்னுடைய லிமிட் எது, என் லிமிட்டை கடந்து வேற லிமிட்டுக்குள்ள போய் சுட்டு கொன்று அல்லது அந்த லிமிட்டுக்கு ஓடிட்டு போய் அங்கே சுட்டு கொன்றுலாம் சொல்லி காசு வாங்கியிருக்காங்க. சோமசேகர் ரெட்டி அப்படிங்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எம்எம்எல்சியில் இருந்திருக்கார். அவர் பகிரங்கமாகவே வீரப்பன் குழுவுக்கு ஆதரவு செஞ்சிருக்காரு. ஒரு கொலை எப்படி செய்யணும், அந்த கொலையினுடைய எந்த பகுதி இல்லைன்னா நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாமே அவர் சொல்லியிருந்திருக்கார். வீரப்பனுடைய அடிப்படை முசுக்குந்தி அப்படிங்கிற அந்த கருங்குரங்கு இருக்காது, மனிதனை ஒத்தம் கொள்ள முடியாது. மனிதனை மாதிரியே சார்பான அறிவுடையது, சிந்தனையுடையது, எல்லாத்தையும் செய்யக்கூடியது. இந்த குரங்கு என்னென்ன பழங்களை என்னென்ன காய்களை சாப்பிடுன்னு பார்க்குறாரு. விஷமாக இருந்தால் அது சாப்பிடாது, அதை சாப்பிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. குரங்கு ரத்தங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி வரும், நமக்கான பலம் அதிகரிக்கும். அந்த அடிப்படையில் கருங்குரங்கு இவர் அந்த குரங்கு ரத்தத்தை விரும்பி சாப்பிடுவார். அதனுடைய கறியும் சமைச்சு சாப்பிடுவாங்க. அது அறிவியல் ரீதியாக பாம்பு கடிச்சா கீரி ஒன்று இருக்கும், கீரி பாம்போட சண்டை போடும், பாம்பை கொண்டுரும். ஆனால் பாம்பு அந்த நேரத்தில் கீரியை கடிச்சிருக்கும். கீரி அடுத்து என்ன செய்யறதுங்கிற பார்க்குறாரு. மண்ணை பறிக்குது, ஒரு வேர் அந்த மண்ணுக்குள்ள இருந்திருக்கு, அந்த வேற அது கடிச்சு சாப்பிடுது. அந்த வேரை எடுத்து ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கிறார். அடுத்து இவர் ஒரு விஷக்கடி கடிச்சதுக்கு பிறகு அந்த வேரை அவர் கடிச்சு சாப்பிடும் போது அந்த விஷம் முறிந்து போயிருக்கும். அந்த கருங்குரங்குன்னு சொல்லக்கூடியது, அந்த குரங்குக்கு ஒரு 100 அடி 200 அடி தூரத்துக்கு முன்னால் ஒரு போலீஸும் துப்பாக்கியோட வர்ற ஒரு நிலைமையை பார்த்துனா எச்சரித்து கொடுக்கும். வீரப்பன் சார் ஆயிடுவார். ஆஹா, இது யாரோ 3வது ஆள் வர்றாங்க, போலீஸாக இருக்குன்ட்டு நேரி ஒரு மலை உயர்வான ஒரு இடத்துல உட்காந்துட்டு பார்த்தாங்கன்னா போலீஸ் வந்துட்டு இருப்பாங்க. ராஜகுமார் கடத்தலுக்கு பிறகு பெங்களூர்லேருந்து ஒரு அமைப்புகளை சேர்ந்தவங்களாம் வந்து வீரப்பனை சந்திச்சாங்க. அவங்க வாக்கி டாக்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இந்த வாக்கியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ரிப்பீட்டர்லேருந்து வரக்கூடிய சில செய்திகளும் போலீஸ் என்ன கோட் வேர்டில் பேசிக்கிறாங்க கேட்டிருக்காங்க. வீரப்பன் செய்திருக்கிற முதல் கொலை அப்படின்னா பரமசிவம். காரணம், பெண்களிடம் பாலியல் சீண்டல்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. கணவன் இல்லாத விதவை பெண்கள், நிலத்தில் வாழக்கூடிய பெண்கள் எல்லாமே விறகுக்காகவோ ஈச்சமுள் அப்படிங்கிற வேலைக்காக காட்டுக்குள்ளே போவாங்க. அப்படி காட்டுக்குள்ளே போகிற பெண்கள்கிட்ட இந்த பரமசிவம் ஒரு குற்ற பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்தோட தொடர்பில் வர்றது. அது யாருன்னா மலையூர் மம்பட்டியான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாடு காவல்துறை இன்ஃபார்மரை உருவாக்கி அவங்க மூலமாக தான் மம்பட்டியானை பிடிக்கிறாங்க. சொல்ல போனால் சுட்டுக்கொள்ள வைக்கிறாங்க. அந்த சுட்டுக்கொண்ட நபர் பேர் கருப்பணன். அந்த கருப்பணனுடைய தம்பி பரமசிவம். வீரப்பனுடைய 17-18 வயசு பையனாக இருக்கும்போதே அரசியலை பற்றி தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா அவங்க அண்ணன் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். இவரும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக அங்கிருந்து ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறாரு. இந்த மாதிரி ஆளுகளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போயிட்டு மீண்டும் அந்த மக்களை பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ சொன்ன மாதிரி அவங்க நடந்துக்கல, நீ வேணா தேர்தல் என்ன ஓட்டு போடுறான். அப்போ இவருக்கு அந்த எண்ணம் வருது, பொது மன்னிப்பு, எல்லா கொலைகளையும் ஒத்துக்கிறேன், நான் உள்ளே இருந்துட்டு சுதந்திர மனிதனாக வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஆனால் சார் வணக்கம் சார். வணக்கம் அஜித். என்னன்னா, ஊரே பார்த்து வியந்த, பலரும் பயந்த ஒரு நபர். அதாவது ஒரு நபரை பார்த்து இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ விஷயமா பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான், வீரப்பன் அவர்கள். ஸோ வீரப்பன் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அவரை பற்றி? இல்லை, பொதுவாகவே பத்திரிகைகள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக நம்ம காவல்துறை சொல்லியிருக்கிற தரப்பில் நம்ம அந்த காலகட்டத்தில் தெரிஞ்சிருந்தது வீரப்பன் ஒரு ஈவு இறக்கம் இல்லாத கொலைகாரன் அப்படிங்கிறதான். அந்த மாதிரியான குற்ற பின்னணிகளும் அவருக்கு இருந்தது. காவல்துறை அதிகாரிகளை கொண்டது, கழுத்து வெட்டி எடுத்துகிட்டு போகிறது, 3 பேர் 4 பேரை கொன்று அவங்களுடைய உடல் உறுப்புகளை தனித்தனியாக வெட்டி பீஸாக ஆற்றுல, காவிரி ஆற்றில் மீனுக்கு போட்டு போயிடுற வழக்கம் உள்ளவர். சில இடங்களில் கொலை செஞ்சுட்டு தலையை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவார். தலை கிடைக்காது. அப்போ குற்றத்தை நிரூபிக்க முடியாமல் வழக்குகள் ஆக்கி விட்டுலாகும். இந்த மாதிரி கொலைகள்ங்கிறது நம்ம ஏதோ இந்த கறிக்கடைக்காரங்க ஆடு கோழியை அறுத்து குறு போடுற மாதிரியான ஒரு செய்தியாக வந்துகிட்டு இருக்கோம். அப்போது ஒரு பயம் இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா அந்த மாதிரியான சம்பவங்கள் நமக்கு அவரை பற்றி ஒரு பிம்பத்தை காட்டுது. இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற முறையில் எனக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. எந்த ஒரு சூழ்நிலையில் எப்படிப்பட்ட கொலைகாரனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும், ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பத்திரிகையாளர் அப்படிங்கிற அந்த பாலிசி தவிர வேறு பாலிசியில் நம்ம போகாத வரைக்கும் நம்மளோட ஒரு ஆரோக்கியமான நட்பில் இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8-8 ஆண்டு காலம் அந்த நட்பின் அடிப்படையில் அவரோடு நான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தேன். எந்த இடத்துலையுமே அவருடைய தனிப்பட்ட வாழ்விலையோ அல்லது அவருடைய கூட்டாளிகள் பற்றிய தனிப்பட்ட வாழ்விலையோ அவங்களை பற்றி செய்திகளை வெளியே சொல்கிறது, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு எல்லைக்கோடை நானே உருவாக்கிட்டேன்.
அந்த அடிப்படையில் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப யதார்த்தமான சராசரியான மனிதனாக தான் நான் பார்த்தேன். இந்த நாகப்பா அப்படிங்கிறவர் எப்படி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போனார்? ஃபர்ஸ்ட் வீரப்பன் எப்படி அவரை பிடிச்சாரு, எப்படி அவர் தப்பிச்சு போனார் அந்த இடத்துல இருந்து? நீங்கள் கேட்குறதுல 2 நாகப்பா வருவாங்க. ஒரு நாகப்பா அமைச்சர், அவர் அங்கேயே செத்துறார் காட்டுக்குள்ளே, போலீஸ் துப்பாக்கி சூடு நடந்தது, அவர் ஒருத்தர். இன்னொன்று நடிகர் ராஜ்குமாரோடு உதவியாளராக இருந்தார், கடத்திட்டு போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 66 நாள் காட்டுக்குள்ளே இருந்ததுக்கு பிறகு நாகப்பா ஒரு கட்டத்தில் தப்பிச்சு வந்துடுறாரு. அந்த நாகப்பாவை பற்றி தான் நீங்கள் தப்பித்து போனவரை பற்றி தான் நம்ம கேட்குறோம். அது நாகப்பாவுடைய எப்படி தப்பிக்க விட்டாரா இல்லை அவரா தப்பிச்சு போனாரா அப்படிங்கிறது ஒரு இது. அதாவது வழக்கமாகவே வீரப்பன் மட்டுமல்ல, வேறு எல்லா ஆளுகளுமே இந்த குழு, சட்டவிரோதமாக இயங்கிட்டு இருக்கிற குழு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழு ஒருத்தர் கைது பண்ணுறதும் அவங்கள கை கால்களை கட்டி வைக்கிறதும் பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுங்கிறது 1 நாள் 2 நாள் ஒரு 10 நாள் வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே சேர்ந்து பழக ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் ஏற்பட்டதுன்னா அந்த பழக்கத்தினுடைய அடிப்படையில் அந்த கட்டுப்பாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்துடும். இந்த மாதிரி தான் நாங்கள் முதன்முறையாக ராஜ்குமார் கடத்தப்பட்டிருந்தப்போ வீரப்பன் அழைப்பின் பேரில் நாங்கள் காட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நெருக்கம் இல்லாமல் தான் இருந்தாங்க. அடுத்த முறையெல்லாம் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஒரு குழு மாதிரி ஆகிட்டாங்க. இவர் தண்ணி வேணுன்னா கூட போகிறதும், அவங்க எடுத்துகிட்டு வரதும், அவங்க அடுப்பறிக்கும் போது இவங்க போய் உதவி செய்கிறதும், அவங்க காய்கறி வெட்டும் போது இவங்க வெட்டி கொடுக்குறதும், சமையல் செய்யும்போது உதவி செய்கிறதும் எல்லாமே ஒரு குழுவாக தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதில் நாகப்பாவுடைய குணம் கொஞ்சம் மாறுபட்ட குணம். அவர் வந்து போதிய அளவுக்கான பக்குவம் இல்லாதவர்னு சொல்லலாம். அது உளவியல் ரீதியாக அவருக்கு ஒரு சில தாக்கத்தில் இருந்திருக்கார். அவரோட கூட பழகிட்டு இருக்கிறவங்களாலேயே அவரை முழுமையாக புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கான ஒரு நபராக இருந்திருக்காரு. முரட்டுத்தனமானவர் கூட, உடல் கட்டமைப்பு நல்ல பலமானவர். அந்த குறிப்பிட்ட அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அந்த மாதிரி கொஞ்சம் மனச்சிதை உட்பட்டவங்களுக்கு சில வேகங்களும் சிந்தனைகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது அறிவியல் ரீதியாக உண்மைங்கிறாங்க. அந்த மாதிரியான தாக்குதலுக்குள்ளானவர் நாகப்பா. இன்னொரு சிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார், அவருடைய மருமக, அண்ணமக நாகப்பா, இந்த உறவு முறையில் ராஜ்குமார் முதன்மையானவர், மருமக 2வது ஆனவர், 3வது அவனுடைய அண்ணன் பையன், 4வது நபர் நாகப்பா. அரசு சார்பாக பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் வீரப்பன் குழு பேச்சுவார்த்தைக்கான நிபந்தனைகளை வைக்கும்போதும் எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் இந்த 4 பேரில் ஒருத்தரை கொள்ளுவோம் அப்படிங்கிறாங்க. இது ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ராஜ்குமார் கொல்ல மாட்டாங்க, மச்சனனை கொல்ல மாட்டாங்க, அண்ணன் மகனை கொல்ல மாட்டாங்க, முதல் கொலை செய்கிறதா இருந்தால் நம்மளை தான் கொள்ளுவாங்க அப்படிங்கிற அந்த புரிதல் அவருக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து ஒரு 50-60 நாளாக இருக்கும்போது இவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் என்னங்கிறதெல்லாம் பார்க்குறாரு. விறகு வெட்டுறதுக்கு அருவாள் வச்சுருக்காங்க, இரவு நேரங்களில் யார் எங்கே படுத்துவாங்க, எப்படியெல்லாம் நடந்துக்குவாங்க, இந்த இடம் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து எந்த பக்கம் போனால் ஊர் இருக்கிற மாதிரி தெரியுது, பக்கத்தில் எங்கே பாட்டு சத்தம் கேட்குது, பஸ் போகிற சத்தம் எங்கே கேட்குது, இதெல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கார். குறிப்பிட்ட அந்த நாள் அன்றைக்கு அமாவாசை இரவு, கடுமையான இரவு, இவருக்கும் கொஞ்சம் அந்த மனத்தாக்குதல் இருந்திருக்கு, ஒரு போராட்ட உணர்வு இருக்குது. எவ்வளவு மோசமான ஒரு மனிதனாக இருந்தாலுமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது தப்பிச்சு போகணும்னு நினைப்பான். அந்த சூழல் அவருக்கு உருவாயிருது. அந்த குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி இங்கே சென்னையிலேருந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்காக போகிறதுல ஒரு தம்பி சில பொருள்கள் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே வர்றதுக்காக வந்திருக்காரு. அந்த நாள் நான் அவரை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அரசு தரப்பில் சில பேச்சுவார்த்தைகளுக்காக அவங்க சின்ன பல நிபந்தனைகளை பற்றி பேசுறதுக்காக நான் வெளியில் போகிறேன். என்னோடு வீரப்பன் குழுவை சேர்ந்த தமிழ்நாடு விடுதலை படை சேர்ந்த இனியன் அப்படிங்கிற ஒருத்தர் எங்களோட வெளியே வர்றார். நாங்கள் 2 பேர் வெளியில் போகிறோம். எங்களை அந்த இடத்துல விட்டுட்டு, குறிப்பாக அன்றைக்கி ஒரு முக்கியமான சில பொருள்கள், குறிப்பாக கேஷ், இங்கேருந்து ஒரு பெரிய தொகை அங்கே வருது. அந்த தொகையை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வீரப்பன் குழுவை சேர்ந்து 8 பேர் கீழே வந்துடுறாங்க. வீரப்பனும் ஒரு சின்ன பையன் முகில்னு மட்டும்தான் அங்கே இருக்காங்க, அந்த இடத்துல இருக்காங்க. 2வது எங்கள் ஆசிரியர் இருக்கார். இந்த மாதிரியான சூழலில் ஒரு நல்ல வாய்ப்பாக அவனுக்கு அமைஞ்சிருது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்கள வீரப்பன் மேலே ஒரு தாக்குதல், ஒரு சின்ன கட்டி புரண்டு சண்டை போடுற அளவுக்கு ஒரு சின்ன சிக்கலை உருவாக்கிட்டு அவர் தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போகிறதுக்கு முன்னாலேயே ஒரு 3-4 நாள் அந்த இடத்துல தங்கியிருக்காங்க. அந்த 3-4 நாள்களும் வெளியில் போகிறது, விறகு எடுக்க போகும்போது அல்லது யூரின் பாஸ் பண்ண அவுட் துணைக்கு போகிற மாதிரி போயிட்டு அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துறாரு. அது ஒரு பள்ளத்தாக்கான பகுதி, வலது பக்கம் ஒரு பெரிய மலை, இடது பக்கம் ஒரு பெரிய மலை, ஒரு 1000 அடி வேற ஏறணும். அந்த மலையில் ஏற முடியாது. எதிர்பக்கம் கிழக்கு பக்கம் சூரியன் உதிச்சு வர அந்த பக்கத்தில் போனோம்னா ஒரு சின்ன கரடு, அந்த கரடு ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. கரட்டினுடைய வலது பக்கம் அணை இருக்குது. அதனுடைய இடது ஓரத்தில் ஒரு சின்ன ஊர் தெரியுது, அங்கேயும் விளக்கு வெளிச்சம்லாம் தெரியுது. இந்த கரட்டினுடைய இடது பக்கம் காட்டுக்குள்ளே ஒரு சின்ன பி ஷேப்பில் ஒரு லொக்கேஷன், அந்த இடத்துல ஊர் இருக்குது, அங்கே லைட் இருக்குது. இந்த கரெக்டு மேலே போயிட்டு லெஃப்ட் இறங்கிட்டோம்னா நம்ம ஊருக்கு போயிடலாங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. அந்த மாதிரி அவர் தப்பிச்சு போயிடுறாரு. அதான் ராஜ்குமாரோட உதவியாளராக இருந்தது தான் இப்போ நாகப்பன்றப்போ யாரையுமே கூப்பிடாம அவர் மட்டும் தனியாக வந்து கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிறது தான். இல்லை, அவருக்கு காரணம் என்ன, முதல்ல அவர் நினச்சது, அவர் உளவியலையே என்ன நினச்சிப்பாருன்னா வீரப்பன் மட்டும் தான் அங்கே இருக்கார், நம்ம தப்பிச்சு போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு.
அதுக்கான முயற்சியில் வீரப்பனை அடிக்கிறார். அடிக்கும்போது கூட இருந்தவங்களாம் எந்திரிச்சு தடுத்துடுறாங்க. ஒருவேளை இன்னும் கொஞ்ச நேரம் வாய்ப்பு கிடைச்சிருந்தா வீரப்பனை கொலை செய்யறத கூட அப்போ அப்பயே அன்னைக்கே வந்து வெட்டுறாரு. கொடுவாள் தான் வெட்டுறாரு. கொடுவாள் தான் வெட்டுறாரு. அதில் எனக்கு எதிர்பாராத ஒரு நிகழ்வு என்னன்னா, வீரப்பன் எப்பவுமே குளிர்காலத்தில் 2 பெட்ஷீட் 3 பெட்ஷீட் போத்தி பிடிப்பார். அவருக்கு மூக்குக்கும் காதுக்கும் குளிர் வரக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக இருப்பார். அப்போ தலைக்கு மேலே ஒரு பெரிய பெட்ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே போத்தி படுத்திருக்காரு. இவர் போய் வெட்டும்போது பெட்ஷீட்டில் தான் வெட்டு விழுகுது. தலையில் வெட்டினாரா சார்? தலையில் நெத்திலேயே தான் வெட்டுறாரு. முந்தாலே தான் வெட்டுறாரு. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு காயமாயிடுச்சு. அப்போ ஒரு 3-4 முறை ஓங்கி வெட்டினதுக்கப்புறம் தான் அந்த பெட்ஷீட்டு துண்டாகி அதுக்கப்புறம் தலையில் போய் வெட்டு விழுது. அப்புறம் அதுக்கிடையில் அவரும் தடுக்கிறாரு, அடிக்கிறாரு. பிடிச்சி தள்ளும்போது வீரப்பனுடைய விரல் நாகப்பாவுடைய வாய்க்குள்ளே போயிடுது. அதில் கடிபட்டுருது. இன்னொரு கையில் வெட்ட தடுக்கிறதுக்கு முயற்சிக்கும் போது கையில் வெட்டு விழுகுது. விரல் நரம்பெல்லாம் துண்டிக்குது. அப்புறம் அதுக்கான மருந்து மாத்திரைகள் புண்ணாகிறதுக்கான அந்த அடிப்படை தேவை எல்லாமே நான் தான் செஞ்சு கொடுத்தேன். அடுத்த ஒரு 15 நாள் செஞ்சு கொடுத்து அவர் அது முழுமையாக அதில் இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி விட்டேன். அந்த இடத்துல வீரப்பன் கொன்னுட்டு மீதி ஆளுகளை கூட்டிகிட்டு போயிருந்தா அவர் நினைக்கிறாரு. தோல்வியில் முடிஞ்சதுனால இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் சிக்கல்னு அவர் தப்பிச்சு. அன்னைக்கு அது நடந்திருந்தா அப்போ அந்த சூழ்நிலையும் வேற, அந்த இது மாறி இருக்கு. நாகப்பா ஒரு பல கோடிகளுக்கு அதிபதியான ஒரு சூழலாக மாறி இருந்திருப்பார். காடை பற்றி எந்த ஒரு இதுவுமே தெரியாத ஒரு நபர் எப்படி அந்த காட்டில் இருந்து தப்பிச்சார் சார்? ஏன்னா 24 மணி நேரம் அந்த காட்டிலே சுற்றிட்டு இருந்ததா வந்து சொல்கிறாங்களே. இல்லை, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த தங்கியிருந்த இடத்துல இருந்து ஒரு 200 அடி 500 1000 அடி தூரம் வரைக்கும் அவங்க இயல்பாக போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி போகும்போது இங்கேருந்து நம்ம தப்பிச்சு கிழக்கு பக்கமாக ஓடணும்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு இடத்து பக்கம் ஏறினா அங்கே ஊர் டியூப்லைட் வெளிச்செல்லாம் தெரியுது. சில ஓட்டு வீடுகள் இருக்கிறதெல்லாம் அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது தெரியுது. அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணுறாரு. கிட்டத்தட்ட இவர் அந்த இடத்துல தப்பிக்கும் போது இரவு 2 மணி இருக்கும் போல இருக்குது. 2லேருந்து 2:30க்குள்ளே தப்பிச்சிடறாரு. விடிய காலம் 4 மணிக்குள்ளே அந்த ஊருக்கு போயிடுறாரு. கிராமங்களில் 4-4:30 மணிக்கெல்லாமே விவசாய நிலத்துக்கு போகக்கூடிய மக்களை எந்திரிச்சு பால் எடுக்கிறதுக்காக மாட்டில் பால் கறக்கிறதுக்காக போகிறாங்க. போயிட்டு ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு பால் சொசைட்டிக்கு வராங்க. 6 மணிக்கு பால் சொசைட்டி திறக்குது. அந்த நேரத்துக்கு அங்கே போயிடுறாரு. போனதுக்கு பிறகு இவர் கன்னடம் தெரியும். அந்த ஊர் மக்கள் ஓரளவு கன்னடம் தெரிஞ்சவங்க. அவங்களுடைய மூதாதையர் எல்லாமே கர்நாடகாவில் தான் அங்கே வந்து செட்டில் ஆனவங்க. அதனால் ஓரளவு கன்னடம் புரியுது. இவர் பேசுனது அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் 2 பேருக்குள்ள கன்னடம் முழுக்கும் வேறு. இவர் சொன்னதை வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டது காட்டுக்குள்ளே ஏதோ வேலையாக வந்திருக்கான், கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், வழி தெரியாமல் காட்டுக்குள்ளே மாட்டிட்டான், கரடி அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இவர் என்னமோ வீரப்பன் தான் வந்து சொல்லலை. அவர் இவரை சொல்லலை. ஓ, வீரப்பன் தப்பு சந்தேன்னு சொல்லலையா சார்? கோயிலுக்கு போனேன், தாளவாடியிலேருந்து வந்தேன், வழி தெரியாமல் உள்ளே வந்துட்டேன், இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு எந்த ஊருக்கு ஒருவேளை அவங்க வீரப்பனோட ஆளாக இருப்பாங்களோன்ற ஒரு பயம். அதனால் சொல்லலை. காட்டுக்குள்ளே போனேன், வழி தெரியாமல் மாட்டிட்டேன், தாளவாடி எங்கள் ஊருன்னு இருக்கான். 2வது இந்த மன தாக்குதல் இருந்த பயம் இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கேள்விக்கு தான் இவன் சொல்கிறத புரிஞ்சுக்காம கூட அவங்களுடைய கேள்விக்கு நம்ம சரியாக பதில் சொல்லணும். அதுதான் முக்கியம். அந்த அடிப்படையில் நீ எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க, எதுக்காக வந்தேன்னு கேட்குறாங்க. இந்த 2ஐயும் வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கோயிலுக்கு ஏதோ போயிருக்கான், வழி தெரியாமல் காட்டுக்குள்ளே போயிட்டான், கரடி அடிச்சிருச்சு, அல்லது பாறையில் காட்டுக்குள்ளே பயந்து ஒடியாந்துருக்கான், யானை காட்டுறமே ஏதோ பார்த்து துரத்தி இருக்கு ஒடியாந்துருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து நீ தாளவாடி போகிறதுக்கு பஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க தாளவாடியில் இருக்கான்னு சொல்லியிருக்கான், தாளவாடி போகிறதுக்கு இங்கேருந்து பஸ் இல்லை, இங்கே பால் சொசைட்டிலேருந்து அநேகமாக பண்ணாரி போகிறதுக்கு யாராவது இந்த பக்கம் வருவாங்க, அவங்க மூலம் அனுப்பி விட்றேன், நீ அங்கே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் சொசைட்டிக்கு பால் ஊற்ற வந்தவங்க பக்கத்தில் இருந்தவங்கலாம் ஆளுக்கு ₹1 ₹2 பாக்கெட் இருக்கிறத போட்டிருக்காங்க. ஒரு ₹15 காசு சேருது. அந்த பணத்தை கையில் கொடுத்து அனுப்பிடுறாங்க. பண்ணாரி அதிரடிப்படை முகாமுக்கு பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப் கோயில், அங்கே கொண்டு வந்து விடுறாங்க. இங்கேருந்து பஸ் பிடிக்கிறான், தாளவாடி போகிற பஸ்ஸில் ஏறி தாளவாடி போயிடறான். தாளவாடி போனதுக்கு பிறகு அவங்க ராஜ்குமாரோடைய வீட்டுக்கு நடந்து போயிடுறாரு. போகும்போது கிட்டத்தட்ட சாயங்காலம் ஒரு 3:30-4 மணி ஆயிடுது. காலையில் 7 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனவர் 3 மணி ஆயிடுது. அடுத்தடுத்த கட்டமாக கொஞ்சம் மாறி மாறி போய் சேர்றது. போனதுக்கு பிறகு பெங்களூர் தகவல் தெரியுது. பெங்களூர் தகவல் தெரிஞ்சோடனே கர்நாடக அரசுக்கு அவங்க வீட்டிலேருந்து சொல்கிறாங்க. வீரப்பன் ஏன் சார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல? தப்பிச்சு போகிறான்றப்போ பிடிக்கவோ ஆள் அனுப்பலையா சார்? எதுவும் ஆட்கள் அங்கே இல்லையா? இருக்காங்க வீரப்பனுடைய ஆளுங்க இருக்காங்க. அவங்க காலையில் 6 மணிக்கு அதை என்ன அனுப்பி விட்டுட்டு வேறு ஆளுகளை கூட்டி போகிறதுக்காக வந்தவங்க அந்த கரெக்டினுடைய கீழே இருக்கிற ஒரு பகுதியில். ஏன்னா இரவு நேரம் அந்த இடத்துல போகிறாங்க அப்படின்னா எந்த பக்கம் போகிறாங்கன்றதும் வீரப்பன் ஆட்களுக்கு தெரியும், எப்படி போவாங்கன்றது தெரியும். இவருக்கு வந்து புதுசுனாலும் வீரப்பன் ஆட்கள் எல்லாருக்குமே அங்கே ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம்ன்றப்போ அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே என்னுடைய வீரப்பன் வாழ்ந்தது மேல் நூலில் எழுதியிருக்கேன். அன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, இவங்க 2:30 மணிக்கு நாகப்பா அந்த அடிச்சுட்டு தப்பிச்சு வந்துடுறாரு. வந்து ஒரு அரை மணி நேரம் அவர் அந்த பகுதி வழியாக இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. வர அரை நேரத்தில் அந்த கரெக்டினுடைய உச்சி பகுதியிலிருந்து ஒரு பாறை சரியுது. அது கல் சரிந்ததுனால பாறை சரிஞ்சதா இல்லை என்னன்னு தெரியல. அந்த பாறை சரிஞ்ச சத்தம்
கல் சட சடன்னு சரியுது இல்லையா, அந்த சத்தம் கேட்டோன்னே மழை பெஞ்சிருக்கு அன்றைக்கி, நல்லா அமைதியாக இருக்குது, பாறை சரியுது. சேத்துக்குழி கோயந்தான் எந்திரிச்சார். எந்திரிச்சு என்னமோ தெற்கு பக்கம் டார்ச் லைட்டை அடித்து பார்க்குறாரு. மாறன் டார்ச் லைட் அடிக்கிறார். அடித்தோடனே சேத்துக்குழி சொல்கிறாரு, டார்ச் போட வேணாம், கீழே ஊர் இருக்குது, மக்களுக்கு தெரியும் அப்படின்னா. பக்கத்து அந்த ஊரை சேர்ந்தவர் சந்திரகவுடா, அவர் சொல்கிறாரு, இந்த கரெக்டில் அடிக்கடி பாறை சரியும், மழை பெஞ்சுன்னா தொடர்ந்து மண் அது கீழே அழுத்திட்டு வரதில்ல, பாறை சரியும், அதனால் பாறை சரியும் போல் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நேரம் என்ன பார்க்குறாங்க, மணி 3 மணி பக்கம் ஆகுது. சரி எந்திரிச்செல்லாம் பல்லு விளங்க, முகத்து கழுவுங்க, கிளம்பி போவோம். மேலே வேறு அண்ணன் மட்டும்தான் இருக்கார், வேறு ஆள் யாரும் கிடையாது. அது வரைக்கும் தெரியாது வீரப்பன் தலையில் வெட்டினதோ, வீரப்பன் கை காலில் அடிபட்டது எதுவுமே தெரியாது அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டு. சரி, இவருக்கு அடிபட்டு இருக்கும்போது மீத கூட இருந்த ராஜ்குமாரா இருக்கட்டும், இவங்களாம் ஏன் சார் அந்த இடத்துல தப்பிக்காம இருந்தாங்க? இல்லை, அவங்களுக்கு வயது முதிர்வு, வழி தெரியாது, போகிற வழியில் எங்கேயோ மாட்டிட்டான், நமக்கு சிக்கலாயிரும். இவன் செஞ்சதே ஒரு சிக்கல் உருவாக்கிட்டான், இனி நமக்கு இருந்து தப்பிச்சு போக முடியாது. அப்போ வீரப்பன் முழுமையாக தான் இருக்கார், கையில் அடிபட்டுருக்கு, ரத்தம் வருது, தலை வரைஞ்சிருக்க தவிர துப்பாக்கி அவருக்கு ஃபயர் பண்ண முடியும். அதனால் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, போனால் சிக்கலாயிரம், போய் சேர முடியாது. அவங்க கீழே தான் இருப்பாங்க, இந்த 3 பக்கம் போகிறதுக்கு வழியில் ஒரு பக்கம் தான், அந்த வழியில் கீழே இருப்பாங்க, நம்ம சிக்கிடுவோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால் அவங்க அந்த முயற்சிக்கு போகல. வீரப்பனுக்கான அந்த ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணுறாங்க. தலையெல்லாம் வேஷ்டியெல்லாம் கிழித்து கட்டு போட்டு, கையிலெல்லாம் கட்டு போட்டு, டீ போட சொல்லி கொடுத்துட்டு, பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாது, நம்ம சரி பண்ணிக்கலாம் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த தப்பிச்சு போகணுங்கிற உணர்வோ அல்லது வீரப்பனை இப்படியே விட்டு போயிருங்கிற உணர்வோ இல்லை. இவங்க நல்ல நெருக்கமாகவே நல்ல நட்பு ரீதியாக தான் பழகி இருந்துட்டுருக்காங்க. இந்த சத்தம் கேட்டோன்னே பாறை சரியுதுன்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய பேச்சு சத்தம் நாகப்பாவை கேட்டுருது. அங்கே ஏதோ நடக்குது அப்படிங்கிறது, கீழே ஆளுங்க பேசுகிறாங்க, அவங்கள தான் தெரியும். இவர் அங்கேயே உட்காந்துக்கிறார். உட்காந்துக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் பல்லு வேலைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பாறையில் இருந்த தண்ணியில் முகம் கழுவிட்டு, எந்திரிச்சோடனே சிறுநீர் போகிறது வர்றது இந்த மாதிரியான வேலைகளை முடிச்சுட்டு அங்கேருந்து அந்த லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்க ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் மெதுவாக பேச்சு சத்தம் நடக்கிறதெல்லாம் கேட்குது. இவங்க அந்த குறிப்பிட்ட தூரம் கடந்து போனதுக்கு பிறகு திரும்ப கீழே வர்றாரு. கீழே வந்து ஊருக்கு போயிடுறாரு. இவங்க போகும்போது விடிய காலம் அந்த பகுதியிலேருந்து நடந்து போய் மீண்டும் ஒரு இடத்துல தங்கிட்டு, ஏன்னா பாறை வழுக்கல் உள்ள அதிகமான இடம், மழை பெஞ்சதுனால சேரும் சகதியமாக இருக்குது, மேலே ஏற முடியாது. அதனால் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் காட்டுக்குள்ளே அந்த 5:30 மணிக்கெல்லாமே வெளிச்சம் வந்துடும். அந்த வெளிச்சம் வந்ததுக்கு பிறகு இவங்க 6 மணிக்கு பக்கமாக போயிடறாங்க. பார்க்கும்போது தான் அவங்க போய் பார்க்கும்போது தான் வீரப்பன் அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை நடந்தது. அந்த சீட்டு செட்டெல்லாம் கிழிஞ்சு கிடந்தது, பாத்திரம்லாம் ஒரு இடத்துல கிடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒரு கலவரம் நடந்திருக்குங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் தான் விசாரிக்கிறாங்க, நாகப்பா தப்பிச்சு போயிட்டாருன்னு தெரியுது. உடனடியாக தப்பிச்சு போனாலும் எங்கேயும் போயிருக்க முடியாதுன்னு சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரகவுடா, அன்றில் ஒரு 3-4 பேர் துப்பாக்கி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ சேத்துக்குழி கோவிந்தன் துப்பாக்கியினுடைய ஹேமரை ஏற்றி விட்டு தான் வர்றாரு. ஆளை பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் சுட்டு கொள்றது தான், கிடச்சிருந்தா கொண்டிருப்பாங்க. ஏன்னா வீரப்ப மேலே கை வச்ச ஒருத்தர் விடமாட்டான் கோவிந்தன், எந்த சூழ்நிலையும் விடமாட்டான். அப்படியான ஒரு சூழல் தான் வெளியில் வர்றாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த காட்டுப்பகுதி முழுமையாக எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு கடைசியாக ஊருக்குள்ளேயும் போய் சந்திரகவுடா விசாரிக்கார். பேண்ட் ஷர்ட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு லுங்கியை கட்டிட்டு ஊருக்குள்ளே போய் விசாரிக்கார். விசாரிக்கும்போது மணி 7:15 ஆகிட்டு. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருந்து கரடி அடிச்சுன்னு சொல்லி ஒருத்தன் வந்தான், கன்னடம் பேசினான். நம்ம பேசுகிற கன்னமும் அவன் பேசுகிற கன்னமும் வேறு மாதிரி இருந்தது. நாங்கள் பால் சொசைட்டிக்கு அனுப்பிவிட்டோம். பால் சொசைட்டியில் இருந்துட்டு பக்கத்தில் டீ கடையில் டீயெல்லாம் சாப்பிட்டுட்டு ஊர் மக்கள் வசூல் பண்ணி கொடுத்த 5 ரூபாய் கொண்டு சத்தியமங்கலம் அல்லது பண்ணாரி பஸ் ஸ்டாப் புறண்டு போயிட்டான், கூட்டி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆள் தப்பிச்சிட்டான், இனி வேறு வழி இல்லைன்ட்டு தகவல் தெரிஞ்சு திரும்ப ஒரு 8-8:30 மணிக்கு அங்கே வந்துடுறாங்க. அப்போ தப்பிச்சுட்டான்னு தெரிஞ்சக்கப்புறமும் ஏன் அவரை வச்சு வீரப்பனை பிடிக்கிறக்கான ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்களா சார் கவர்மெண்ட் சைடில் இருந்து? இல்லை, என்ன எடுக்க முடியும்? ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு வீரப்பன் எங்கே இருக்க போறாருன்னு சொல்லிட்டு. வீரப்பன் இங்கே தான் இருக்காரு, வீரப்பன் கூட எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னென்ன ஆயுதம் வச்சிருக்காங்க எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு இவர் 60 நாள் கூட எல்லாமே பார்த்துட்டாருன்றப்போ இவரை வச்சு ஏன் வீரப்பனை பிடிக்கிறதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனுமே அவங்க எடுக்கல? ஏன்னா ராஜ்குமார்ங்கிறது கர்நாடகா மக்களுடைய ஒரு ஆளுமை மிக்க நபர் இல்லை, கிட்டத்தட்ட கடவுள். அங்கே இருக்கிற ஒரு 20% மக்களுக்கு அவர் கடவுள். அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டுதுன்னா நிச்சயமாக கர்நாடகாவில் அந்த முதலமைச்சரோ அல்லது அங்கே இருக்கிற அதிகாரிகளோ யாரும் இருக்க முடியாது. அவ்வளோ வெறி கொண்ட ஒரு மக்களாக இருக்காங்க ராஜ்குமார் மேலே. அவரை பாதுகாப்பாக மீட்கணும், அவருக்கு எந்த விதத்துலையும் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. அப்படி இருக்கும்போது போலீஸ் உள்ள அனுப்புனா ஒன்று வீரப்பன் சுட்டுக் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அவங்க 2 பேரும் நெருங்கி பழகிட்டாங்க நீங்கள் போயிருங்கன்னு சொல்லி அனுப்பினாலும் வீரப்பனை சுடுறதுக்காக போலீஸார் சுடுறதில் அவர் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இயற்கையாகவே காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல விழுந்து அல்லது காட்டு விலங்குகள் ஏதாவது அடிபட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு அதுக்கு அரசுக்கு பெரிய சிக்கல் வரும். அதனால் அந்த விஷயத்தை அந்த ஆப்ரேஷனை நிறுத்திடுறாங்க. 2வது அதிரடிப்படையில் தொடர்ந்து பணியாற்றின அதிகாரிகளுக்கு தெரியும் வீரப்பனை பிடிக்கிறது அப்படிங்கிறது எளிதில் நடக்கிற காரியம் அல்ல. ஏன்னா பல முறை இவங்க அந்த மாதிரியான முயற்சிகளில் தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. இந்த முறை போனாலும் தோல்வி தான் நடக்கும் அப்படின்னு தெரியும். ஏன்னா வீரப்பன் உஷாராக இருக்கிற நேரத்தில் நம்ம போய் பிடிக்க முடியாது, அவர் ஏமாந்து இருக்கிற நேரத்தில் வேணால் சிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இப்போ
நாகப்பா தப்பிச்சு வந்திருக்கிற அந்த வழியை காட்ட சொல்லி அவரை கூட்டிகிட்டு போனாலும் அந்த கூட்டிகிட்டு போகணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நாள் தான் கடந்து போயிடும். நேற்று இரவு 1:30 மணிக்கு 2 மணிக்கு நாகப்பா தப்பிச்சிருக்காரு. போலீஸ்கிட்ட அவர் போய் சேரும்போது மறுநாள் சாயங்காலம் 5 மணி. போலீஸார் விசாரித்து அந்த லொக்கேஷன் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போகிறோன்னா அடுத்த நாள் காலையில் தான் போகணும். இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரம் ஆயிரும். இந்த 30 மணி நேரத்தில் அவர் அங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடுவார். 10 கிலோமீட்டர் கடந்து போயிடுவார். அப்போ இங்கே போகிறதுல பயன் இருக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த ஆப்ரேஷனுங்கிற முடிவுக்கு அவங்க போகல. சரி, நீங்கள் சொல்கிற வச்சு இப்போது வீரப்பன் ஒருத்தர் தொட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த டீம் அவங்களை விட மாட்டாங்கன்றப்போ நாகப்பாவை கடைசியில் என்ன பண்ணாங்க? விட்டுட்டாங்களா மொத்தமாகவே? அதுக்கப்புறம் இல்லை, நாகப்பாவை திரும்ப காட்டுக்குள்ளே வரணும், காட்டுக்குள்ளே கொண்டு வந்தாகணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அது சாத்தியமில்லை, அவர் வந்து கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கலான சூழல் உருவாகுது. இந்த விவகாரம் நடக்கும்போது நான் பணியாற்றின நிறுவனத்தினுடைய ஆசிரியர் காட்டுக்குள் இருக்கார். அவருக்கும் அந்த குழுவுக்குமான ஒரு இணக்கம் அந்த இடத்துல முடிஞ்சதுக்கு பிறகு பேச்சுவார்த்தைக்காக வச்சுருந்த எங்களுடைய டீமையே வீரப்பன் மாற்றிடுறார். அதுக்கப்புறம் நெடுமாறன் அந்த மாதிரியான டீம் வருது. அது ஒரு பெரிய சிக்கல் நடந்துருச்சு. அதை எல்லாமே நடந்துருச்சு. அது திரும்ப போகிறதுக்கு சாத்தியம் இல்லைங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சிட்டோம். அப்புறம் திரும்ப கூப்பிட்டு எதுவும் ஆக போகிறதில்ல, நீங்கள் அடுத்த கட்ட வேலையை பாருங்கிறத நான் சொல்லி புரிய வைக்க முடியல. அப்புறம் அடுத்தபடியாக குளத்தூர் மணி என்ன, மற்றபடி ஒரு பல நெடுமாறலாம் வந்தவங்க யதார்த்தமாக சொன்ன ஒரு விஷயம் என்ன, ஒவ்வொரு உயிரும் தப்பிச்சு போகணுங்கிற ஒரு போராட்டம் இருக்கும். அது எதை வேணாலும் செய்யும். நீங்கள் கவனமாக இருந்திருக்கணும். நீங்கள் கவனமாக இல்லாமல் கோட்டை விட்டதுக்கு பிறகு மீண்டும் அவரை கூப்பிடணும், பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறலாம் தப்பு அப்படின்ட்டாங்க. அப்புறம் அதை விட்டுட்டார். ஸோ இப்போ அதாவது பேச்சுவார்த்தையை தாண்டி வீரப்பன் அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலையா சார்? நம்மளை ஒருத்தர் அடிச்சுட்டு வெளியே போயிருக்கான் அப்படிங்கிறப்போ இவனை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எதுவுமே அவர் எடுக்கவே இல்லையா? வீரப்பனை அடித்த அந்த நபர் ஒரு தெளிவான நபராக இருந்தாருன்னா அடுத்த கட்ட முடிவுக்கு அவங்க போயிருப்பாங்க. வீரப்பன் அவரை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பைத்தியம் முத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். அது மனச்சிதைவுக்குள்ளானவர். அது மனச்சிதைவுங்கிறதுல பல வகை இருக்குது. அதில் ஒரு வகையான மனச்சிதைவுக்கு அவர் உள்ளாயிருந்தார். அதனால் பைத்தியக்காரன், அவனுக்கு பைத்தியம் முத்திருச்சு, அமாவாசைன்னு என்னை அடிச்சிட்டான் அப்படிங்கிற அளவில் அவர் எடுத்துக்கிட்டார். அது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. சார், நீங்கள் அதுக்கப்புறம் நாகப்பாவை மீட் பண்ணிங்களா சார்? உங்களுக்கு தெரியும் யார் என்ன ஏதுன்றது. ஸோ அவர் அதுக்கடுத்து என்ன நிலைமையில் இருக்காரு, இப்போ எப்படி இருக்காரு, என்ன ஏதுன்றது ஏதாவது ஒரு விஷயம்? நாகப்பா மரடாகி பெங்களூர் தான் இருக்கார். திரைப்படத்துறையுடைய உதவி இயக்குநராக தான் இருக்கார். ஆனால் நான் அவரை மீட் பண்ணல. அன்றைக்கி என்ன நடந்துங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து அவர் என்ன செய்ய போகிறாருன்னா அதை பற்றி ஒன்றும் பெரிய அளவில் அவர்கிட்ட வந்து ஒன்றும் செய்தி வர நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, அவர் புரிதல் ஓரளவுக்கு பக்குவமான நபராக தவிர முழுமையாக நீங்கள் கேட்குற அளவுக்கு நான் சொல்கிற அளவுக்கு அவர் விஷயத்தை வெளிக்கொண்டதுக்கான அந்த ஆற்றல் அவர்கிட்ட இல்லை. கொஞ்சம் குறைவான திறன் உள்ளவர், அவ்வளோதான். அந்த வகையில் நான் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புக்கு முயற்சி பண்ணல. ஆனால் பெங்களூர் போனால் சந்திக்கலாம். இருக்கார், நல்லா தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், அதே மாதிரி இப்போ காட்டில் இருக்காங்கன்னா அந்த காட்டு வைத்தியம் இருக்குல்ல சார், அந்த காட்டில் இருக்க இலைகளை வச்சு அங்கே இருக்கிறத வச்சு வைத்தியம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சின்ன அடிப்பட்டதாக இருக்கட்டும், காய்ச்சலுக்கோ இந்த மாதிரி அந்த மாதிரியான வைத்தியத்தில் அவர் என்னெல்லாம் பண்ணுவார் சார்? இல்லை, அது இயல்பாகவே காட்டுக்குள்ளே தொடர்ந்து போயிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். வீரப்பன் சின்ன வயசில் ஒரு 3 வயசு 4 வயசு பையனாக இருக்கும்போதே காட்டுக்குள்ளே போகிறாரு. போகும்போது ஒரு சரிவில் போயிட்டுருக்காரு, கீழே சரிஞ்சு விழுந்துட்டாருன்னா காலில் முழங்காலில் ஒரு ரத்த காயம் ஏற்பட்டது. இந்த ரத்த காயம் ஏற்பட்டதுன்னா அங்கே இருக்கிற பெரியவங்க, அந்த வயசில் ஒரு 50-60 வயசே கிடந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, முதல்ல நல்ல நீர்நிலையாக இருந்ததுன்னா இந்த உரம்பு பூடுன்னு ஒரு பூடு இருக்கும். அதுக்கு நம்ம தாவரவியல் பேர் வேறுன்னு சொல்லுவாங்க. அந்த பூட்டை பறித்து கசக்கி அதனுடைய சாரை வச்சிட்டோம்னா அந்த புண்ணு அப்படியே காஞ்சிடும். அந்த மாதிரி பூண்டு இல்லாத காட்டு பகுதியாக இருந்ததுன்னா வேளாம்பட்டை ஒன்று இருக்கும், வெள்ளை வேளான்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த வேளா மரத்தினுடைய ஒரு பட்டை இருக்குது. அந்த பட்டையை எடுத்து லேசாக அருவாள்லையோ அல்லது கல்லையோ கொட்டி அதுலேருந்து வரக்கூடிய சாரை அந்த புண்ணில் வச்சோம்னா அது காஞ்சிடும். அல்லது இது எதுவுமே கிடைக்கலனா காட்டுக்குள்ளே எரிஞ்சிருக்கிற நெருப்பு எரிஞ்சிருந்த இடத்துலேருந்து சாம்பல் இருக்குது, சாம்பல் எடுத்து வச்சாங்கன்னா அது காஞ்சிடும். இது சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு எதுக்குன்னு தேவைப்படும். அதே மாதிரி பாம்பு கடிச்சா அதான் கேட்குது, விலங்குகள் ஏதாவது கடிச்சாலோ இல்லை பாம்பு விலங்கு குரங்கு ரத்தம்லாம் அவர் வந்து எடுத்து வச்சிருப்பார், யூஸ் பண்ணுவாருன்ற மாதிரிலாம் சொல்லி. குரங்கு ரத்தங்கிறது அந்த பகுதியில் இன்று வரைக்கும் தொற்று இருக்க ஒரு நம்பிக்கை. நோய் எதிர்ப்பு சக்தி வரும், நமக்கான பலம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை. அது அறிவியல் ரீதியாக அது உண்மையா அப்படின்னா அது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் கருங்குரங்கு, அது இன்னும் முசுக்கந்திம்பாங்க, நம்ம நீல்கிரிஸ் லங்கூர் அதனுடைய ஒரு வகை. நீல்கிரிஸ் லங்கூர் அல்ல, அதை ஒத்து இருக்கிற ஒரு குரங்கு வகை, அது இந்த காட்டில் இருக்குது. அந்த குரங்கனுடைய ரத்தத்தை குடிப்பாங்க, அதனுடைய கறியும் சமைச்சு சாப்பிடுவாங்க, அது எல்லாமே செய்வாங்க. அந்த குரங்குகளை எப்படி பிடிப்பார், அதனுடைய வேட்டை முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறலாம் என்னுடைய நூலில் நான் எழுதியிருக்கேன். அது முதல் பகுதியில் நான் அதை கொண்டு வர முடியல, 2வது பதிப்பில் அது எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன், எப்படியெல்லாம் வேட்டையாடுவாங்கிறது. அந்த அடிப்படையில் இவர் அந்த குரங்கு ரத்தத்தை விரும்பி சாப்பிடுவார். அதே மாதிரி குரங்கு அல்லது விலங்குகள் ஒரு பிரச்சனை, அதாவது குறிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா அந்த கீரி ஒன்று இருக்கும். கீரி பாம்போட சண்டை போடும், பாம்பை கொன்னுடும், பாம்பை கடித்து கொன்னுடும். ஆனால் பாம்பு அந்த நேரத்தில் கீரியை கடிச்சிருக்கும்.
இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கீரி அடுத்து என்ன செய்கிறதுங்கிற பார்க்குறாரு. அந்த பாம்போட சண்டை போட்டு பாம்பை கொண்டதுக்கு பிறகு கீரியினுடைய உடலில் பல இடங்களில் பாம்பு கடிச்சனுடைய காயங்கள் இருக்குது. கடைசி அந்த கீரி காட்டுக்குள்ள ஒரு பகுதிக்கு போயிட்டு ஒரு இடத்துல மண்ணை பறிக்குது. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அது மண்ணை பறித்து எடுத்ததுக்கு பிறகு ஒரு வேர் அந்த மண்ணுக்குள்ளே இருந்திருக்கு. அந்த வேரை அது கடித்து சாப்பிடுது. அதை அந்த பின்னால் தொடர்ந்து போனோன்னு அவர் பார்க்குறாரு. அந்த வேரை எடுத்து ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கிறார். அடுத்து இவர் ஒரு விஷக்கடி கடித்ததுக்கு பிறகு அந்த வேரை அவர் கடித்து சாப்பிடும் போது அந்த விஷம் முறிந்து போயிடுது. இந்த அடிப்படையில் வீரப்பன் பல இலைகுடிகள் வேர்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கார். குறிப்பாக அவர் என்ன செய்வார்னா வீரப்பனுடைய அடிப்படை முசுக்குந்தி அப்படிங்கிற அந்த கருங்குரங்கு இருக்குது. அது மனிதனை ஒத்தம் கொள்ள முடியாது. மனிதனை மாதிரியே சார்பான அறிவுடையது, சிந்தனையுடையது, எல்லாத்தையும் செய்யக்கூடியது. இந்த குரங்கு என்னென்ன பழங்களை என்னென்ன காய்களை சாப்பிடுதுன்னு பார்க்குறாரு. அதை சாப்பிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. விஷமாக இருந்தால் அது சாப்பிடாது. அது என்னென்ன கொழுந்துகளை சாப்பிடுது, என்னென்ன பட்டைகளை எல்லாம் சாப்பிடுது, இது எல்லாமே இவர் சாப்பிடும்போது இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த குரங்கு வந்து ஃபாலோ பண்ணி இது அது சாப்பிடுவாங்க சார். ஆமாம், இவர் காட்டுக்குள்ளேயே போய் நம்ம ஒரு மரத்தில் ஒரு பழம் இருக்குது. அந்த பழம் என்ன பேர்னு தெரியாது. நான் அந்த பழத்தை காமிச்சிட்டு ஆனால் இது சாப்பிடலாமாம்மா ஏன்னா சேத்துக்குடி முதலே சொல்லிடுவார், நீ ஏதாவது உள்ளே போய் காட்டில் இருக்கிற பழம் வேறு கிழங்குன்னு ஏதாவது சாப்பிட்றாத. சில வேரை நீ கையில் தொட்டு அதை நம்ம என்ன ஒரு கிழங்கை பார்த்தோன்னா உடச்சி தானே பார்ப்போம், உடச்சி பார்த்துட்டு மோந்து பார்ப்போம். இது இயல்பாக எல்லாத்துக்கும் உள்ள ஒரு பழக்கம். அல்லது கீரி கோடு போட்டு பார்ப்போம். ஒரு முறை நான் காட்டில் இருக்கக்கூடிய இந்த பாப்பா குடி கிழங்குன்னு ஒன்று இருக்கும். அது நல்ல இனிமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, தண்ணி தாகத்தை குறைக்கும். அந்த மாதிரி கிழங்கு நினச்சி ஒரு கிழங்கு எடுத்தேன். கிழங்கு எடுத்து கையில் கோடு போட்டு அதை திறந்து பார்க்கலான்னு இப்படி கோடு போடும்போது எரிச்சல் ஆரம்பிச்சிட்டது, பிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சேத்துக்குழி சொன்ன அப்படியே எதையும் இங்கே இருக்கிற எதையும் என்னை கேட்காம எடுக்க வேணாம் அப்படின்னாரு. இதில் விஷக்கிழங்கு இருக்குது, சிலது பிச்சுக்கிற அந்த உரல் அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிழங்கு இருக்குது, சிலது வந்து நுகர்ந்து பார்த்தாவே நமக்கு மயக்கம் வந்துடும், அந்த மாதிரி கெட்ட வாசம் வீசக்கூடியது இருக்குது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு தான் எடுக்கிறதுனால அப்புறம் ஒவ்வொரு கட்டத்துலையும் நான் ஒரு பழத்தை பார்த்தோன்னா இது என்ன நெல்லிக்காயை கூட நான் அவங்கள கேட்டு தான் சாப்பிடுவேன். இது என்னென்னு கேட்டால் அது வீரப்பன் சொல்லுவார், இது குரங்கு சாப்பிடுவேன், நம்ம சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் 4 மட்டும் சாப்பிட்டா அதிகமாக சாப்பிட்டா வயிற்றால போகும். இந்த மாதிரி அந்த குரங்கு சாப்பிட்றது விலங்குகள் சாப்பிட்ற எல்லாத்தையும் பின்தொடர்ந்து எதை சாப்பிடலாம், எவ்வளோ சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுங்கிறதை அவங்க கற்று வச்சுருக்காங்க. அது அறிவியல் பூர்வமாக எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம உறுதிப்படுத்த முடியலனால பாதுகாப்புக்கு தேவையான அளவுக்கு அந்த அவங்க அடிப்படை தேவைக்கு எதெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்க முடியுமோ அதெல்லாம் கற்று வச்சுருக்காங்க. அந்த வகையில் கடுமையான விஷக்கடிக்கு உள்ளான பாம்பினுடைய விஷத்தை முறியடிக்கிறதுக்கான மூலிகைகளையும் அவர் வச்சிருந்தார். எதுவுமே ஒரு மருத்துவ வசதி எதுவுமே தேவையில்லை, ஒரு வெளியே இருந்து எந்த ஒரு மருத்துவம் எதுவுமே இல்லாமல் வாழ்றதுக்கான எல்லாமே வந்து அவங்கள்ட்ட இருக்கு. அந்தந்த பகுதியில் அது கிடைக்கும் அப்படிங்கிறதே அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். குறிப்பாக சத்தியமங்கலம் காடுகளில் இருக்கிற ஒரு வேர் நீலகிரியில் இருக்காது. அப்போ நீலகிரிக்கு போனால் அது வேற ஒரு வேரை தான் பயன்படுத்தணும். சத்தியமங்கலம் நீலகிரியில் இந்த 2 பக்கமும் இருக்கிறது மாதேஸ்வர மலையில் இருக்காது. மாதேஸ்வர மலை இந்த 3 மலை பகுதியில் இருக்கிறது குடகு மலை பகுதியில் இருக்காது. இப்படி மண்ணும் நிலமும் இடமும் சார்ந்திருக்கிற இடத்துக்கு தக்கபடியான பொருள்கள் எல்லாமே அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். இந்த விலங்குகள் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கபலமாக இருந்துச்சு. இந்த குருவிலாம் வந்து போலீஸ் வரும்போதே சவுண்ட் கொடுக்கும், உள்ள யாரோ வராங்க, ஆட்கள் வெளியாட்கள் வராங்கன்ற அந்த இருக்க பறவை எல்லாமே வந்து ஒரு மாதிரி அலாரம் மாதிரி கொடுக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே சார். நீங்கள் காடுகளுக்குள்ளே தொடர்ந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாவோ அல்லது அந்த மக்களோடு நீங்கள் தொடர்பு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். குறிப்பாக நான் ஒரு மலைப்பகுதிக்கு ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னே ஒரு முறை போயிருக்கும்போது காலையில் ஒரு 11 மணிக்கு ஒரு புளிய மரம், பெரிய புளிய மரம், அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கோம். பேசி முடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் நாங்கள் பேசினது பிறகு சாப்பிட்டு வர்றதுக்காக அவருடைய வீட்டுக்கு போய்ட்டு திரும்ப அந்த புளிய மரத்துக்கு வரோம். வரும்போது ஒரு வித்தியாசம் தெரியுது. நாங்கள் போகும்போது அந்த மரத்துக்கு கீழே நிறைய புளிய மிஞ்சிகள் கிடந்தது. வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, புளிய மிஞ்சி அந்த இடத்துல காணோம். என்ன அப்படிங்கிறத பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னார், இது வழக்கமாகவே காலையிலையும் சாயங்கால நேரமும் இந்த பகுதியில் குரங்குகள் புளிய மிஞ்சி வந்து எடுக்கும். குரங்கனுடைய இயல்பான குணம் என்னன்னாலும் சரி, இல்லை விலங்குகளுடைய ஒட்டுமொத்தமாக எல்லா விலங்குகளுக்குமான இயல்பான குணம் என்னென்னா, ஒரு பொருளை எடுத்தால் அந்த பொருளை முழுமையாக சாப்பிட்டு முடிக்கணுங்கிற சிந்தனை அதுக்கு இருக்காது. நம்ம ஒரு பொருள் எடுத்தால் சாப்பிட்றோம். நம்மளே குழந்தைகள் கூட பார்த்தீங்கன்னா ஒன்று தூக்கி போட்டு ஒரு பிஸ்கட்டை கிடைக்கும், தூக்கி போட்டு அப்புறம் இன்னொரு பிஸ்கட் எடுத்து கிடைக்கும். அந்த மாதிரி குரங்கு மரத்தில் உட்காந்துட்டு புளிய மிஞ்சி பறிச்சதுன்னா ஒரு பிஞ்சை கடிக்கும், கடிச்சு அது ரூபாய் தின்னுட்டு இருக்கும்போதே கீழே போட்டு இன்னொரு பிஞ்சை கடிக்கும், இப்படி செய்யும். இந்த புளிய மரத்துலேருந்து கீழே விழுந்து கிடக்கிறதை பொறுக்கிறதுக்காக மான்கள் வரும். மான்கள் வந்து புளிய மிஞ்சி பொறுக்கிறத குரங்கு பார்த்துருச்சுன்னா அது மேலேருந்து பொறிச்சு போட்டுக்கிட்டே இருக்கும். யானை கீழே வந்து புளிய மிஞ்சி பொறுக்கிட்டுதுன்னா குரங்கு பறித்து போடும். இந்த மாதிரி விலங்குகளுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு உறவும் நெருக்கமும் இருக்குது. இந்த நெருக்கம் எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக குரங்கு, அந்த கருங்குரங்குன்னு சொல்லக்கூடியது மரத்தினுடைய உச்சியில் பெரும்பாலுமான நேரங்களில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் அல்லது ஓய்வு எடுக்கும்
அல்லது அவங்களோட குழுவோட சண்டை போட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய இயல்பு. அந்த குரங்குக்கு ஒரு 100 அடி 200 அடி தூரத்துக்கு முன்னால் ஒரு புலி வந்துருச்சுன்னா பக்கத்தில் கீழே இருக்கிற மான், யானை இந்த மாதிரி விலங்குகளை எச்சரித்து கொடுக்கும். புலி வருது அப்படிங்கிறதை எச்சரிக்கிறதுக்காக ஒரு சத்தம் போடும். அந்த சத்தத்தை கேட்டால் மான் உள்ளிட்ட அந்த கீழே இருக்கிற எல்லா விலங்குகளும் பறந்து ஓடிடும். இதை வேட்டைக்காரனாக அல்லது காட்டுக்குள்ளே வாழக்கூடியவனாக ஒரு நபர் தொடர்ந்து கேட்டான்னா புலி வர்றதுங்கிற அடையாளத்துக்கு தான் இது கத்துதுங்கிறது தெரியும். இது ஒரு விதமான சமீட்சை. இன்னொன்று, அந்த காட்டுக்குள்ளே மான்களோ மற்றதோ இருக்கிற அந்த நேரத்தில் பாம்பு வந்ததுன்னா அதை வேறு மாதிரி கத்தும். அது பறவைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக குரங்கு கத்தும். அந்த பாம்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு மரத்தில் ஏற விடாமல் தடுக்கும். அது ஒரு சண்டை நடக்கும், அதுக்குள்ளே சத்தம் உருவாகும். இது பாம்பு வந்துருச்சுன்னு தெரியும். புலிக்கு ஒன்று, பாம்புக்கு ஒன்று. வேட்டைக்காரன் வந்துட்டான்னா அது வேறு மாதிரி சவுண்ட் கொடுக்கும். யாரோ ஒருத்தன் துப்பாக்கியோடு வர்றான், அல்லது சுருக்கயிரோடு வர்றான், அல்லது வில்லோடு வர்றான்னா அது ஒரு எச்சரிக்கை கொடுத்து இதுவும் ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா முதல்ல வந்தது புலி, தன்னை ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் அது உட்காந்துருக்கும். வேட்டைக்காரனை பார்த்தா இது ஓட ஆரம்பிச்சிடும். இந்த வகையில் போலீஸும் துப்பாக்கியோடு வர்ற ஒரு நிலைமையை பார்த்தினா அது இன்னொரு விதமான சத்தத்தை எழுப்பிட்டு ஓடும். அந்த பறவை, அந்த குரங்கு ஓடுறதை பார்த்தோன்னா மானும் ஓடும், புலியும் ஓடும், யானையும் ஓடும், காடுகளுக்குள்ள உட்காந்துருக்கிற பறவைகளும் ஓடும். இந்த ஒரு அளப்பறை இருக்குல்ல, இந்த நடவடிக்கையை பார்த்து அந்த விலங்குகள் ஓடுறதை பார்த்தாவே வீரப்பன் சார் ஆயிடுவார். ஆஹா, இது யாரோ 3வது ஆள் வர்றாங்க, போலீஸாக இருக்குன்ட்டு நேரி ஒரு உயர்வான ஒரு இடத்துல உட்காந்துட்டு பார்த்தாங்கன்னா போலீஸ் வந்துட்டு இருப்பாங்க. இது ஒவ்வொரு விலங்குகளுக்குமே உள்ள இயல்பான குணம். அப்படி அதை எச்சரிச்சிரு ஏதாவது ஒரு வகையில். அதை வீரப்பன் புரிஞ்சு வச்சுருந்தார், அவ்வளோதான். சார், அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னா, வீரப்பனால இந்த சந்தன மரம் கடத்துற வீரப்பன் அப்படிங்கிறது தான் எல்லாருமே முதல்ல சொல்கிறது, சந்தன மரம் கடத்தல் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சந்தன மரம் கடத்துறதை இல்லை யானை தந்தமாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி வெளியே கொண்டு போகிறாரு? அந்த டைமில் போலீஸ்க்கும் அவருக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் எதுவுமே வரலையா? அப்போது இல்லை, நம்ம சொல்லக்கூடியது நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர், முதல்ல 500 கிலோமீட்டர் நீளமுடைய அந்த காடு. அது 4 மாநிலங்கள் வருது. ஆந்திராவிலேருந்து கேரளா வரைக்கும் வருது. அகலம் 100 கிலோமீட்டர் வருது. இந்த 100 கிலோமீட்டர்லேயே 2 மாநிலங்களுடைய எல்லை வருது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தினுடைய ராமாபுரம் பகுதி, அனூர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேஞ்சில் 2 செக் போஸ்ட் வச்சுருப்பான் கர்நாடகாக்குள்ளே போகிறதுக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே வரதுக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இந்த காட்டுப்பகுதி ஒட்டி இருக்கிறது அந்தியூர் ரேஞ்ச், சென்னம்பட்டி ரேஞ்ச், குளத்தூர் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு 3 ரேஞ்ச் இருக்குது. இந்த 3 ரேஞ்சினுடைய அகல நீளம் 100 கிலோமீட்டர் வருது. இந்த 100 கிலோமீட்டரில் காட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு 100 வழி இருக்குது. இதில் 2 வழியில் தான் செக் போஸ்ட் வச்சுருப்பான். செக் போஸ்ட் இல்லாமலே 98 வழி இருக்கு. அந்த வழியை அவங்க லாரியில் கட்டையை வெளியே எடுத்து போவாங்க. ஒரு முறை, 2 முறை, 3 முறை போனதுக்கப்புறம் 4வது முறை தான் இந்த இடத்துல கட்டை போடுறதுங்கிறத வனத்துறையாலையோ அல்லது காவல்துறையாலையோ கண்டுபிடிக்க முடியும். 4வது முறை வீரப்பன் அந்த பக்கம் வர மாட்டார், இன்னொரு இடத்துக்கு போயிடுவார். அப்போ அவங்க தடுக்க முடியாது. இவங்க கொண்டுட்டு போகக்கூடிய கட்டை, இந்தியாவுடைய அரசியலமைப்பு அந்த மாதிரி இருக்குது. சில கேலி கூத்தா கூட இருக்கும். ஏற்றுமதிக்கான தடை போடுவாங்க. வெங்காயம் ஏற்றுமதிக்கு தடை போட்டுருவான், இங்கே மார்க்கெட் ரேட்டு குறைவுன்னு. நம்ம அதிகாரிகள் பெரிய வெங்காயத்துக்கு தடையாக, சின்ன வெங்காயத்துக்கு தடையாக 2ஐயும் நிறுத்திடுவான். அப்போ சின்ன வெங்காயத்தினுடைய விலை இங்கே வீழ்ச்சியாக இருக்கும், வெளிநாட்டில் தேவை அதிகமாக இருக்குது, இதை விட மாட்டாங்க. அந்த மாதிரி சில முரண்பாடான சட்டங்கள் இந்த நாட்டில் இருக்குது. அந்த அடிப்படையில் சந்தனக்கட்டைங்கிறது தமிழ்நாடு, கர்நாடகாவில் தடை செய்யப்பட்டது. அதை வச்சுருக்கிறது சட்டவிரோதம், லைசன்ஸ் வாங்கி தான் வச்சுருக்கணும். அது அரசினுடைய சொத்து. கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் அந்த மாதிரி கிடையாது. அப்போ கேரளாவில் இந்த சந்தன எண்ணெய் எடுக்கிற ஆலைகள் எல்லாமே தமிழ்நாட்டுக்காரனும் கர்நாடகாரனும் கேரளாவில் போய் அமைச்சிட்றான். இங்கே இருக்க தொடர்புகள் மூலமாக கேரளாவுக்குள்ள அந்த கட்டை கொண்டு போனால் அங்கே அது சட்டவிரோதம் இல்லை, முடிஞ்சு போச்சு, அவன் அரசிக்குவான். இந்த அடிப்படையில் எந்த மாநிலத்தில் அதுக்கு பிரச்சனை இல்லையோ அந்த மாநிலத்தில் ஃபேக்ட்ரியை போட்டு இங்கேருந்து கடத்தி அங்கே கொண்டு போயிடுறாங்க. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அப்படியே அந்த இடத்துல, சந்தனக்கட்டை வச்சிருக்க இடத்துல நீங்கள் ஆய்வுக்காக போனாலும் அவன் ஏற்கனவே தமிழ்நாடு அரசனுடைய வனத்துறை அல்லது கர்நாடக வனத்துறையிலேருந்து ஒரு 40 டன் அல்லது 50 டன் கட்டையை எடுத்திருப்பான். அந்த கட்டையில் ஒரு 10 டன்னை அரைச்சிட்டு 30 டன்னை ஸ்டாக் பர்மனெண்ட்டாக வச்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகிற 4 டன் இருக்கு இல்லையா, அந்த 4 டன் ஏற்கனவே அரைச்ச 10 டன்னில் 4 டன் அப்படின்னு கணக்காட்டிடுவான். சந்தனக்கட்டை கர்நாடகாவுக்குள்ளே போனால், சந்தனக்கட்டை கேரளாவுக்குள்ளே போச்சுன்னா போகிறதுக்கு முன்பாகவே தகவல் போயிடும். எவ்வளோ கட்டை வருது, எவ்வளோ அந்த கட்டையினுடைய தகுதி எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் போயிடும். அதுக்கு தக்கபடி அங்கே மெஷின் ஆளெல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. போனோடனே மெஷினில் போட்டு அரைச்சிருவாங்க. அரைச்சிட்டாங்கன்னா ஏற்கனவே அரைச்ச கட்டையை இந்த கட்டையாங்கிறத நீங்கள் சோதனையில் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ போகிற அதிகாரிகளை திருப்பி அனுப்பிடுவாங்க. அதிகாரிகள் அவங்கள பிடிச்சிட்டு வந்தாலும் சட்டத்தின்படி அதை நிரூபிக்க முடியாது. இந்த மாதிரி தான் கடத்தல் அப்படிங்கிறது. கடத்தலுக்கான எல்லா அடிப்படை ஏற்பாடுகளையும் யார், வியாபாரி, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற வக்கீல், அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற அரசு அதிகாரிகள், வனத்துறையினர், இவங்களே செஞ்சு கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி கடத்தல் நீங்கள் தடுக்க முடியும்? இப்படி தான் கடத்தல் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அப்போ அந்த சந்தனக்கட்டையாக இருக்கட்டும், இந்த யானையோட தந்தம், இதெல்லாம் வந்துட்டு அவர் இதெல்லாம் கொண்டு போகும்போது அந்த டைமில் போலீஸ்க்கும் அவருக்கு ஒரு சின்ன பந்தம் ஏதாவது இருந்துச்சு? எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கான ஒரு பந்தம் ஏதாவது, ஓகே
போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பந்தம் அது இருந்துச்சு. அதிகாரிகளுடைய சுயநலம் தான். அதிகாரிகள் நமக்கு அதர் சைடு இன்கம் தேவையில்லை, அரசு கொடுக்குற சம்பளமே போதும், நமக்கு என்ன கடமை, நமக்கான என்ன சட்டம் விதிக்கப்பட்டிருக்குது, என்ன வகுத்து கொடுக்கப்பட்டிருக்குது, அதன்படி செய்யலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா சரியாக இருக்கலாம். இவங்க அதை தாண்டி தங்களுடைய சுயநலத்துக்காக காசு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வீரப்பனுக்கு யானை எங்கே இருக்குது, எத்தனை யானை இருக்குது, அந்த யானையினுடைய தந்தை எந்த அளவுக்கு இருக்குது, என்னுடைய லிமிட் எது, என் லிமிட்டை கடந்து வேறு லிமிட்டுக்குள்ளே போய் இருக்கும்போது சுட்டு கொன்று, அல்லது அந்த லிமிட்டுக்கு ஓடிட்டு போய் அங்கே சுட்டு கொன்றுலாம் சொல்லி காசு வாங்கியிருக்காங்க. இருந்திருக்கு. ஏன்னா அதிகாரிகளுடைய துணையும் வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் இல்லாமல் ஒரு குற்றவாளி உருவாகவே முடியாது. உருவானாலும் தொடர்ந்து இவ்வளோ நாள் சர்வே பண்ண முடியாது. அதுதான். ஏன்னா எல்லாருமே கேட்குறது என்னன்னா, அந்த டைமில் அதுக்கான புரிதல் எல்லாமே இல்லை. இப்போ இதுக்கான அந்த வீடியோஸ் எல்லாம் வரும்போது எப்படி ஒருத்தரால் இவ்வளோ நாட்கள் வந்து சந்தன மரமோ இல்லை யானையோட தந்தத்தையே வந்து தொடர்ந்து வந்து கடத்தி கொண்டு போக முடியுது? ஏன்னா எந்த ஒரு அதிகாரியோட துணை இல்லாமல் யாராலும் இது பண்ண முடியாதுல்ல. கர்நாடக காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நம்ம பேசும்போதும் சரி, நான் என்னுடைய நூலுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகள் தொடர்ந்து கர்நாடக வனத்துறை, தமிழ்நாடு வனத்துறை, கர்நாடக காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை எல்லார்ட்டையுமே பேசினேன். பேசும்போது அங்கே இருக்கிற அதிகாரிகளும் சரி, இங்கே இருக்கிற அதிகாரிகளுமே சொல்லுவாங்க, ஒத்துக்குவாங்க, எங்கள் அதிகாரிகள் தான் கெடுத்தாங்க அப்படின்றது. குறிப்பாக சோமசேகர் ரெட்டி அப்படிங்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எம்எம்எல்ஸில் இருந்திருக்கார், ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர். அவர் பகிரங்கமாகவே வீரப்பன் குழுவுக்கு ஆதரவு செஞ்சுருக்கார். ஒரு கொலை எப்படி செய்யணும், அந்த கொலையினுடைய எந்த பகுதி இல்லைன்னா நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாமே அவர் சொல்லியிருந்திருக்காரு. அந்த கட்டத்தில் நடராஜன் ஒரு வக்கீல் இருந்திருக்கார், அவரும் அவங்க எல்லாமே சேர்ந்து ஆலோசனை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் வீரப்பனை பிடிக்கணும், கைது பண்ணணும், யானை வேட்டையை தடுக்கணுங்கிற முயற்சி பண்ணும்போது அவருடைய எல்லையை கடந்து வீரப்பன் இருந்துகிட்டு இருக்கிற அந்த எல்லையில் இருந்த பல அதிகாரிகள் வீரப்பனுக்கு உதவியாக இருந்திருக்காங்க, அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்திருக்காங்க. அது எல்லாமே இருந்திருக்கு. அந்தந்த அதிகாரிகள் யாரெல்லாம் வீரப்பனுக்கு உதவியாக இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் என்னுடைய நூலில் ஆதாரப்பூர்வமாகவே பதிவு பண்ணியிருக்கேன். வனத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் உதவி செய்யாமல் வீரப்பன் அவ்வளோ நாள் அங்கே சர்வே பண்ணியிருக்க முடியாது. சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்த ஒருத்தவர், ரொம்ப படித்தவரும் கிடையாது, படிப்பறிவு இல்லாத ஒரு ஆள் தான், ரொம்ப புஜிட்டிக்கான ஆள், அதாவது ரொம்ப உடல் வந்து ரொம்ப பெரிய ஆளும் கிடையாது, ஒல்லியான ஒரு தேகம் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி இப்படிலாம் யோசிச்சாரு அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அது படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், படித்த எவ்வளோ பேர் முட்டாளாக இருக்கான், படிப்பே இல்லாத எவ்வளோ பேர் புத்திசாலிகளாக அறிவாளிகளாக இருந்திருக்காங்க. இந்த இடத்துல வீரப்பனை பொறுத்த வரைக்கும் படிப்பறிவு ரொம்ப இல்லை, சுத்தமாகவே இல்லை. அவர் பள்ளிக்கூடத்து பக்கமே போனதில்லை. பிற்காலத்தில் காட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகு எழுத படிக்கணுங்கிற அந்த அவசியம் வந்ததுக்கு பிறகு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறார், அவருடைய ஆர்வத்தின் மேல் இருந்த ஈடுபாட்டில் கற்றுக்கிறாரு. ஆனால் வேட்டையும் காடும் அவருக்கு பிறப்பிலேயே ரத்தத்தில் ஊறி போனது. அந்த அடிப்படையில் ஒவ்வொன்றா அவர் கற்றுக்கிறார், அவ்வளோதான். அதே காலகட்டத்தில் அடுத்தடுத்த நிலையில் வரும்போது நீதிமன்றம் எப்படி நடந்துகிட்டு இருக்கும், அரசியலமைப்பு எப்படி நடந்துகிட்டு இருக்குது, சட்டமன்ற நாடாளுமன்றங்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்குது, போலீஸுடைய கட்டமைப்புகள் என்ன, வனத்துறையினுடைய கட்டமைப்புகள் என்னங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காரு. உள்ளபடியே நம்ம சொல்ல போனால் நல்ல கல்வி அறிவும் வெளியுறவு தொடர்பும் இருந்ததுன்னா வீரப்பன் ஒரு பெரிய லெவலில் அரசியல்வாதியாகவோ அல்லது திரைத்துறை சார்ந்தோ, ஏன்னா அவர் திரைப்படத்தில் நடிக்கணுங்கிறதுலாம் ரொம்ப அதீதமான ஈடுபாடு வச்சுருந்தோம், அதெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு நபராக வந்திருப்பார். அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளே முடங்கி போயிட்டார், அவ்வளோதான். சார், இயற்கை அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு இதாக இருந்துச்சு சார்? அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் இயற்கையை நம்பி தான் எதாக இருந்தாலும் போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாள் இப்படி இருக்கும், இன்றைக்கி வந்து நேரம் இப்படி இருக்கும், இன்றைக்கி இங்கே போகலாம் வரலாம் அப்படிங்கிறதுல. ஸோ இந்த இயற்கை அப்படிங்கிறது அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்த ஒரு இதாக இருந்துச்சு சார்? இல்லை, அவர் வந்து போகிற இடத்துக்கு வர இடங்களுக்கெல்லாம் சகுனம் பார்ப்பார், அது உள்ளபடியே உண்டு. சகுனங்கிறது நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி சோழி உருட்டி போட்டு பார்க்குறது அல்லது கல்லை எடுத்து போட்டு பார்க்குறது அப்படிங்கிறது கிடையாது. போயிட்டுருக்கிற பாதையில் பறவைகள் குறுக்க போகிறது அல்லது விலங்குகள் கத்துறது அல்லது இயற்கையாக கால் தடுக்கிறது அல்லது ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படுறதை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பார். அந்த மாதிரி சில நேரங்களில் போகிற இடங்களில் சிக்கல் நடந்திருக்குது அல்லது சாத்தியம் இல்லாமல் போயிருக்கு. குறிப்பாக வேட்டைக்கு போகும்போதே துப்பாக்கி தவறி கீழே விழுந்துனாவோ அல்லது போகும்போது வேறு ஏதாவது முள்ளிலையோ மற்ற கொடிகள்லையோ துப்பாக்கி பட்டு இழுத்துனாவோ அது ஒரு தடையாக நினச்சிக்குவாங்க, இது ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ட்டு. அன்றைக்கி போனாங்கன்னா வேட்டையில் விலங்கையோடு கிடைக்காம போகலாம். அல்லது இவங்க போய் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய விலங்குகள் ஏதாவது ஒன்று, மதம் பிடிச்ச யானையோ அல்லது ஒரு கூட்டமாக இருக்கிற காட்டெருமையோ திரும்ப இவங்க பக்கம் ஒடியாந்துடலாம். அந்த மாதிரி இடையூறு ஆகியிருந்திருக்கு. இதையெல்லாம் கணக்கில் பார்த்து இந்த மாதிரி ஒரு தடுதல் வந்துன்னா நம்ம போகக்கூடாதுங்கிற நிலைக்கு வந்துடுறாரு. இயற்கை அவருக்கு பாதுகாப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது வீரப்பனுக்கு மட்டுமல்ல, காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே இயற்கை ஒரு பாதுகாப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா மழை வருது அப்படிங்கிறது நமக்கு உணர்ந்துக்க முடியாது. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே வாழக்கூடியவங்களுக்கு மழை வந்துட்டு இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் வருது, இந்த இடத்துக்கு அது எவ்வளோ நேரத்தில் வரும், வந்தால் எவ்வளோ நேரம் மழை பெய்யும், அதை பற்றிய புரிதல் அவங்களுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் அந்த மழை வருதுங்கிறது அவங்க அனுமானித்து தயாராகுங்கிறதுக்குள்ளே இங்கே மழை வந்துடும். அதுக்குள்ளே செட்டெல்லாம் விரித்து நம்ம உட்கார்றதுக்கு படுக்கிறதுக்கு பொருள் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு முடிச்சுருவாங்க. அது வீரப்பனுக்கு மட்டுமல்ல,
காட்டுக்குள்ளே இருக்கிற பொதுவாக எல்லாருக்குமே இயற்கை அவங்களுக்கு எதிராக இருக்குதா, சாதகமாக இருக்கா, சாதகமாக இருந்தால் நம்ம இதை செய்யலாம், எதிராக இருந்தால் அதை செய்யக்கூடாதுங்கிறது அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கும். சார் அதே மாதிரி சார் நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருந்தேன். வீரப்பன் வந்து மெடிமிக்ஸ் சோப்பில் தான் குளிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து சொல்லியிருந்தாங்க. இல்லை அது மெடிமிக்ஸ் சோப்பு அப்படிங்கிறது அவர் விரும்பி குளிக்கிறதுலாம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் ஒரு நேரத்தில் அவருக்கு அந்த சோப்பு யாராவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய கடைகளில் அதிகப்படியாக லக்ஸ் கிடைக்காது. வேறு இந்த புதுசாக நம்ம பேசிகிட்டு இருக்கிற பல சோப்பெல்லாம் கிடைக்காது. அதிகமாக அங்கே இருக்கிறன்னா சந்திரிகான்னு ஒன்று இருக்கும். அது கிட்டத்தட்ட கேரளா ஒட்டி இருக்கிற தமிழ்நாடு காட்டுப்பகுதியில் எல்லா ஊர்கள்லேயும் இருக்குது. பவுடரில் பான்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த சந்திரிகாவுக்கு விட்டு அடுத்ததை சொல்லப்போனால் மெடிமிக்ஸ் சோப்பு அங்கே இருக்கும். இந்த மாதிரியான சோப்புகளை யாரோ ஒருத்தர் ஒரு இடத்துல வாங்கி கொடுத்துக்கலாம். அதில் இவருக்கு ஒரு ஈடுபாடு வந்துருக்கலாம். அந்த அடிப்படையில் அடுத்தடுத்து வாங்கும்போது இந்த சோப்பு இருந்தால் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இவங்க சொன்னாலும் வாங்குறவனுடைய மனநிலை தான். அவன் எதை வாங்குறானோ அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். அந்த அடிப்படையில் அவர் குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் வரைக்குமே இல்லை மெடிமிக்ஸ் அவர் அதிகமாக பயன்படுத்தி. வெளியே இருந்து பொருட்கள் எப்படி சார் உள்ளே கொண்டு வருவாங்க? இந்த மாதிரி சோப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே இருந்து வாங்கிட்டு காட்டுக்குள்ளே வரும்போது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குது? வெளியிலேருந்து வரதுங்கிறது காட்டுக்குள்ளே பல ஊர்கள் இருக்குது. அந்த ஊருக்கு ஒரு 10-15 சின்ன சின்ன கிராமங்களுக்கு தாய் கிராமம் ஒரு ஊர் இருக்கும். அந்த 15 கிராமங்களில் வந்து கடைகள் இருக்காது. வெறும் மக்கள் மட்டும்தான் 15 வீடு 20 வீடு இருப்பாங்க. அந்த தாய் கிராமமாக இருக்கிற அந்த 15 ஊருடைய தாய் கிராமத்தில் ஒரு 4-5 மளிகை கடைகள், 1-2 டீ கடை, ஒரு டெய்லர் கடை, இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற அந்த மளிகை கடையில் எது பெரிய கடை, அந்த கடையில் மொத்தமாக ஒரு கடையில் 15-20 சோப்பு தான் வச்சுருப்பான். அதில் ஒரு 5 சோப்பு வாங்குற மாதிரி ஒரு ஆள் அனுப்புவாங்க. அவன் போய்ட்டு அவனுக்கு தேவையான அந்த பொருள்களோட ஒரு கையில் 2 கையில் தூக்கிட்டு வர அளவுக்கான பொருள்களை மட்டும் வாங்கிட்டு வருவான். அந்த மாதிரியான பொருள் உள்ளே வந்துடும். சில நேரங்களில் வீரப்பனுடைய குழுவில் 60 பேர் 70 பேர் இருந்த அந்த காலகட்டங்கள் எல்லாமே வீரப்பனுடைய குழுவை சேர்ந்த ஒருத்தரோ 2 பேரோ காட்டிலேருந்து வெளியில் வந்து அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி அந்தியூர், மேட்டூர், குளத்தூர், சாமராஜநகர், கொள்ளையாள் இந்த மாதிரி மலையை ஒட்டி இருக்கிற ஒரு ஊருக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு பொருள்கள் எல்லாமே வாங்கி தேவையானது. ஆனால் பொருள் அவங்க வச்சுருக்கிற பொருள் வாங்குறதுக்கே 5-6 மணி நேரம் ஆகிடும். அரிசி ஒரு இடத்துல வாங்குவாங்க, மளிகை பொருள் ஒரு இடத்துல வாங்குவாங்க, காய்கறி ஒரு இடத்துல வாங்குவாங்க, எண்ணெயெல்லாம் ஒரு இடத்துல வாங்குவாங்க. இது எல்லாம் வாங்கி அங்கே மொத்தமாகவே. ஆமாம், 60 பேர் 70 பேருக்கு தேவையான பொருள் வாங்கும்போது 1 மாதம் 2 மாதத்துக்கு தேவையான வாங்கும்போது ஒரு டிராக்டரில் வர்ற அளவுக்கு அல்லது ஒரு ஆட்டோவில் ஏற்றுற அளவுக்கு. அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான சின்ன ஆட்டோக்கள் கிடையாது. அப்போ இந்த 407 ஒரு வேன் இருக்குது. அதுக்கு முன்னே மெட்டடார்னு ஒரு வேன் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வேனை பார்ப்பாங்க. அந்த வேனுக்கான வாடகை ஒரு 200 300 வரும். எந்த ஊருன்னு சொன்னாங்கன்னா கர்நாடகாவாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய எல்லையில் இருக்கிற ஊர். அந்த ஊரில் ஒரு விசேஷம் நடக்கும், அல்லது ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கும், அல்லது அந்த இடத்துல ஒரு கருங்கல் குவாரி இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு வேலை நடக்கிற இடத்துக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த வேன்காரர் ஒரு 300 400 வாடகை பேசி வருவாங்க. அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ஒரு இடத்துல வண்டி இங்கே நிறுத்திடுங்க அப்படிம்பாங்க. அவன் ஏன்னு கேட்பான். அந்த வழியாக போனீங்கன்னா ஒரு கிராமம் உள்ளே இருக்கும். நாங்கள் இந்த வழியாகவே எடுத்துகிட்டு போயிடுறேன், எங்கள் ஆளுக்கு வந்துடுவாங்க, நீ இங்கேயே நிறுத்தி இறக்கி வச்சுன்னா அவன் டிரைவரை பொறுத்த வரைக்கும் அவனுடைய டார்கெட்டுக்கு மேலே போனால் வாடகை சேர்த்து கேட்பான். குறைவான தூரத்துலேயே இறங்குறா இறக்கி வச்சுருங்கன்றான். இறக்கி வச்சுட்டு அவன் திரும்பி போயிடுவான். அந்த மாதிரி இறக்கி வச்சதுக்கு பிறகு இவங்க அந்த வேன் அங்கே வந்து நிற்கும் போதே அந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்த வீரப்பன் குழுவை சேர்ந்து ஒரு 15 பேர் காட்டுக்குள்ள இருப்பாங்க. இவங்க பக்கத்தில் போவாங்க. அந்த பொருளை இறக்கி வச்சோன்னே இவங்க எல்லாம் தூக்கிட்டு வந்துடுவாங்க. வேன் டிரைவர் போன ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த பொருளெல்லாம் கீழே போயிடும். ஸோ அதே மாதிரி வாக்கி டாக்கியுமே அந்த டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குமே வந்துட்டு வெளியே போய் வாங்கிட்டு வர சூழ்நிலை தானே சார் இருக்கும்? இல்லை வாக்கி டாக்கிங்கிறது அவங்க முதல்ல வாக்கி டாக்கி அவங்களுக்கு கிடைச்சது எஸ்பி ஹரிகிருஷ்ணாவை கொல்லும்போது அவருடைய கார்லேருந்து ஒரு வாக்கி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அது துப்பாக்கி குண்டு அங்கெல்லாம் அடிபட்டதில் முழுமையாக அது வேலை செய்யாது. ஏதாவது சத்தங்கள் சில நேரங்களில் வரும். அதாவது பக்கத்தில் ஒரு ரிசீவர் வந்து அதனுடைய ஃப்ரீக்வன்சி இங்கே கிடைக்கும். ஒரு சில நேரத்தில் சொரன்னு சத்தம் தான் அவர் கிடைக்காம போகாது. ரெண்டாவது அதுக்கு வந்து காரில் வைக்கிற பெரிய பேட்ரி வேணும். அந்த பேட்டரியில் தான் அது இயங்கும். அதனால் அவங்க செயல்படுத்த முடியல. அதை அப்படியே தூக்கி போட்டாங்க. அடுத்து ராஜகுமார் கடத்தலுக்கு பிறகு பெங்களூர்லேருந்து ஒரு சில அமைப்புகளை சேர்ந்தவங்களாம் வந்து வீரப்பனை சந்திச்சாங்க. அவங்க வாக்கி டாக்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அது 2 வாக்கி. இவங்களுடைய ஒரு வாக்கியிலேருந்து இன்னொரு வாக்கி கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கான ஒரு 1000 மீட்டர் தூரத்துக்கு ஃப்ரீக்வன்சிங் கவர் பண்ணக்கூடிய ஒரு வாக்கி கொடுத்துருந்தாங்க. இந்த வாக்கியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ரிப்பீட்டர்லேருந்து வரக்கூடிய சில செய்திகளும் வந்திருக்கு. அதையெல்லாம் இவங்க கேட்டிருக்காங்க. போலீஸ் என்ன கோட் வேர்டில் பேசிக்கிறாங்க கேட்டிருக்காங்க. தொடர்ந்து அதை பயன்படுத்த முடியல. ஏன்னா அவங்க கொடுத்துருந்தது வந்து சோலார் சிஸ்டத்தில் சார்ஜ் பண்ணக்கூடிய பேட்டரி. அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணாங்கன்னா ஒரு நாள் இது செயல்படும். அடுத்த நாள் இரவு நேரத்தில் சார்ஜ் போடுறதுக்கும் மற்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் ஒரு குறிப்பிட்ட காலம் 2001 ஜனவரியிலேருந்து அதிகபட்சம் ஏப்ரல் வரையிலான அந்த காலகட்டங்களில் அவங்க வாக்கி டாக்கி வச்சுருந்தாங்க செயல்படக்கூடிய நிலையில். மற்றபடி அவங்ககிட்ட வாக்கியெல்லாம் கிடையாது சார். அதே மாதிரி இப்போ வீரப்பன் அப்படின்ற ஒரு தனி நபருக்காக அங்கே இருக்க மக்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க? காவல்துறையினராக இருக்கட்டும், இல்லை வெளியாட்கள்லேருந்து வந்து அங்கே இருக்க மக்களை எந்த மாதிரியான சித்திரவதைகள்லாம் அனுபவிச்சாங்க சார் வீரப்பன்னால? அது
என்ன சொல்ல போனால் ஒரு தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் சேர்ந்து ஒரு 10 சட்டமன்ற தொகுதிகள் வருது. 3 நாடாளுமன்ற தொகுதிகள், 4 நாடாளுமன்ற தொகுதிகள் அந்த காடுகளை ஒட்டிய பகுதியில் வருது. 10 சட்டமன்ற தொகுதிகள் முழுமையாக அந்த காட்டுக்குள்ளேயே இருக்குது. இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளில் எப்படி குறைந்தபட்சம் நீங்கள் கணக்கில் வச்சாலும் ஒரு 8 லட்சம் பேர் அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி அதிகமாகிட்டுது. இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் வீரப்பனால் நேரடியாக தொல்லை இல்லைனாலும் மறைமுகமான ஒரு நெருக்குதல் இருந்துட்டு தான் இருந்தது. குறிப்பாக பண்ணாரி சோதனை சாவடி வழியாக மேலே வண்டி வாகனங்கள் போகிறத போலீஸார் செக் பண்ணுவாங்க. ஒரு மளிகை கடைக்காரன் அவனுடைய தேவைக்கு மேலே பொருள் அங்கே வாங்கிட்டு போக முடியாது. யார் எதுக்காக வாங்கிட்டு போகிறேன் என்னங்கிறத இவங்க பதிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி காடுகளுக்குள்ள அந்த பகுதியில் சொந்தமாக விவசாய நிலம் வச்சுருக்கவங்க கூட அந்த நிலத்தை மேம்படுத்துறதுக்கான அடுத்த வேலைக்கு போக முடியாது, அல்லது போலீஸுடைய சோதனை இருக்கும். மேலே வேலையாள் இல்லை, ஒரு 10 பேர் 15 பேர் நீங்கள் வேலையாளை கூட்டி போக முடியாது, அல்லது அந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒரு கிணறு வெட்டத்துக்கோ அல்லது ஒரு லாரி மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. லாரிக்காரன் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இப்படி பல்வேறு விதமான நெருக்குதல்னால புதிய தொழில்களும் புதிய அளவிலான வளர்ச்சியும் அங்கே இல்லாமல் இருந்தது. ஏற்கனவே பள்ளி ஆசிரியராக இருக்கிறவங்க வீரப்பன் பிரச்சனைன்னு சொல்லி பள்ளிக்கே போகாமல் இருந்தாங்க. பள்ளியில் சேர்த்தக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருந்தது. டாக்டர் அங்கே பெரும்பாலும் போக மாட்டாங்க. அரசு போக்குவரத்து கழகமே காலையில் 9 மணிக்கு மேலே பஸ்ஸு மேலே போயிட்டு சாயங்காலம் 7 மணிக்குள்ளே நிறுத்திடுவாங்க. நைட் அங்கிருந்து தான் வீரப்பன் கடத்திட்டா என்ன செய்யறதுங்கிற ஒரு பயம் இருந்தது. இதேமாதிரி போஸ்டர் தபால்காரர் போகிறதுலேருந்து மின்சார வாரிய ஊழியர்கள் வந்து புதிய மின் திட்டங்களை கொண்டு போகிறது வரைக்கும் பல சிக்கல்கள் இருந்தது. இந்த சிக்கல்கள் நேரடியாக வீரப்பன் இல்லைனாலும் மறைமுகமாக வீரப்பனால் ஏற்பட்ட நெருக்கதனால் இருந்துகிட்டு இருந்தது. வீரப்பன் இருந்ததுக்கு பிறகு இது எல்லாமே முழுக்க மாறிட்டுது. அதே நேரத்தில் அந்த காலகட்டங்களில் காடு ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருந்துன்னு சொல்லலாம். வீரப்பன் இறந்ததுக்கு பிறகு தடையில்லாத மின்சாரம், தடையில்லாத போக்குவரத்து, தடையில்லாத சாலை வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு பிறகு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே விவசாயத்தை மேலே மாற்றிட்டாங்க. அது ஏற்கனவே மேலே இருக்கக்கூடியவங்க மலையில் விளையக்கூடிய சில பொருட்களை மட்டும் உற்பத்தி செஞ்சு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த மக்கள் வாழ்வியலுக்குள்ளே கீழே இருந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் போகிற விவசாயிகள் நிலத்தை கைப்பற்றி அதில் விவசாயம் செய்ய ஆரம்பித்தனுடைய விளைவாக தஞ்சாவூரில் விளையக்கூடிய வாழையும் கரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய காவிரி ஆற்றங்கரையில் மங்களூர் பகுதியில் விளையக்கூடிய பாக்கும் இப்போ அங்கே உற்பத்தி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வருடத்துக்கு 12 மாதமும் தண்ணீர் இருக்கிற இடத்துல விளையக்கூடிய தேங்காய் மரங்கள்லாம் இங்கே உள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மலையில் விளையக்கூடிய பொருள்களுடைய எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு கம்பு, ராகி, தினை, சோளம் இந்த மாதிரி 3 மாதம் 4 மாதத்தில் விளையக்கூடிய பொருட்களை பூரா வெளியே தள்ளிட்டு கீழே இருக்கிற மாதிரி விவசாயத்தை அங்கே செய்ய ஆரம்பித்தாங்க. முட்டைக்கோஸ் போடுறாங்க, உருளைக்கிழங்கு போடுறாங்க, பீட்ரூட், கேரட், முள்ளங்கி எல்லாம் போட ஆரம்பித்தாங்க. இதுக்கெல்லாம் தண்ணி தேவை அதிகமாகுது. இந்த தண்ணி தேவைக்காக போர் போடுறாங்க. போர் போட்டு 1000 அடி 800 அடியிலிருந்து தண்ணி எடுத்து பாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் காடுகளை ஒட்டி இருக்கிற சுற்றுப்பகுதியில் இருக்கிற விலங்குகளுக்கு தேவையான நீர் பற்றாக்குறை வருது. காடு வறட்சியை நோக்கி போகுது. பழங்குடிகள் தங்களுடைய பாரம்பரிய உணவு முறைகளை உற்பத்தி செய்ய முடியாத ஒரு சிக்கலுக்குள்ளாயிருக்காங்க. இதை பற்றிய பார்வை அரசுக்கும் குறிப்பாக வனத்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் இல்லாதனுடைய விளைவு இப்போ காடு நாசமாகிட்டு இருக்குது. வீரப்பன் இருக்க வரைக்கும் அது பாதுகாப்பாக இருந்தது, வளர்ச்சி பின்தங்கி இருந்தது. இப்போ வளர்ச்சி முன்னேறி போகுது, ஆனால் காடு நாசமாகிட்டு இருக்குது. இதனுடைய விளைவு என்னென்னா காட்டு விலங்குகளுக்கு உணவில்லாத ஒரு சூழல் வரும். அப்போ அது நகரத்தை நோக்கி ஊரை நோக்கி படையெடுக்கும். அந்த ஒரு சிக்கல் எதிர்காலத்தில் இருக்குது. கண்டிப்பாக சார். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வீரப்பனால் பாதிக்கப்பட்ட நபர்கள்னு சொல்லியிருந்தீங்க சார். வீரப்பன் கூட இருந்த நபர்கள் என்ன மாதிரியான சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சாங்க சார்? வீரப்பனை வந்து காட்டி கொடுக்கக்கூடாதோ இல்லை வீரப்பனை பற்றி சொல்லக்கூடாதுன்றக்காண்டியோ ஆண்களோ பெண்களோ என்ன மாதிரியான சித்திரவதையெல்லாம் அந்த டைமில் வந்து அனுபவிச்சாங்க சார்? இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம்னா வீரப்பனோடு இருந்த வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்கள வீரப்பனை தவிர அந்த சேத்துக்குள்ளேயே ஒரு முதல் தரமாக இருந்த ஒரு குறிப்பிட்ட சிலரை தவிர மீதி யாருக்குமே போலீஸ்னா என்ன, இராணுவம்னா என்ன, வீரப்பன்னா என்ன தெரியாது. இது தமிழ்நாடு, இது கர்நாடகா, இந்த மாநிலம் வேறு, அந்த மாநிலம் வேறு, இங்கே இருக்கிற நிர்வாக அமைப்பு வேறு, அங்கே இருக்கிற நிர்வாக அமைப்பு வேறு அப்படிங்கிற பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அப்போ அவங்க வாழ்வியல் முறையே வேறு மாதிரி இருக்கும். அவனுக்கு இருக்கிற அவனுடைய நாலேஜ் அந்தளவுக்கு தான் இருக்கும். ஒரு பழங்குடி மக்கள் ஒருத்தர் நீங்கள் இப்போ தாளவாடி மலை பகுதியில் இந்த காலையில் 1990, 95, 2000 வரையிலான அந்த காலகட்டங்களில் போனால் உன் பேர் என்ன அவனுக்கு தெரியும், அப்பா பேர் தெரியும், அதுக்கு அடுத்த தலைமுறை பற்றி தெரியாது. நீ எந்த ஊர்னா தெரியும். அவன் ஊருக்கு வலது பக்கம் இடது பக்கம் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருக்கிற ஊரை தெரியாது. இவன் வழக்கமாக மருத்துவமனைக்கு போகிறதுக்கோ அல்லது சந்தையில் ஜாமானம் வாங்க போகிறதுக்கோ மளிகை கடைக்கு போகிறதுக்கோ சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிறதுக்கோ போயிட்டு வரக்கூடிய ஊரை தவிர வேறு ஊர் தெரியாது. அவனுடைய எந்த தாலுக்காவில் இருக்குன்னா அவனுக்கு தெரியாது, எந்த மாவட்டம்னா தெரியாது, உங்களுடைய அடிப்படை உரிமைகள் என்ன அப்படின்னா தெரியாது, ஓட்டு போட போயிருக்கியா அப்படின்னா தெரியாது. கிட்டத்தட்ட 2011 தேர்தல் வரைக்குமே பர்கூர் மலைப்பகுதியில் இருக்கிற தேவர் மலைங்கிற மலையில் வாழக்கூடிய மக்கள் ஓட்டே போட்டதில்லை. அவங்களுடைய வருவாய் நில அமைப்பு எப்படி இருக்குன்னா தேவர் மலையில் இருக்கக்கூடியவங்க முழுக்க ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அதுக்கு பக்கத்தில் கத்திரி மலைன்னு ஒரு ஊர் இருக்குது. கத்திரி மலை சேலம் மாவட்டத்தை ஒட்டி இருக்குது. அந்த மலையிலேருந்து கீழே இறங்கினா சேலம் மாவட்டம், பள்ளிக்கூடம்,
மருத்துவ தேவைகள், சந்தைக்கு போகிறது, காய்கறி வாங்குறது, விவசாயம் செஞ்ச உற்பத்தி பொருட்களை விற்கிறது எல்லாமே சேலம் மாவட்டம். ஆனால் அவங்களுடைய நிலம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. அந்த கத்திரிமலையிலேருந்து 7 மலைகள் ஏறி இறங்கி போனால் தேவர் மலைன்னு ஒரு மலை வரும். அதுக்கு அடுத்தது ஈரோடு மாவட்டத்தினுடைய தொடர்பு. இந்த கத்திரிமலையில் இருந்தவங்களுக்கு தேர்தலும் தெரியாது, ஓட்டு போடவும் போனதில்லை, ரேஷன் கார்டும் கிடையாது 2002 வரைக்கும். அப்போ அவங்களுக்கு அடையாளமே அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே தெரியாது. ஊரில் இருக்கிறோம், பொருள் விளையுது, சாப்பிட்றோம், கொண்டு போகிறோம், விற்கிறோம், ஆடு மாடு மேய்க்கிறோம், விற்கிறோம், வாழ்ந்துட்டுருக்கு. இவ்வளோதான். ரேஷன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், ஐடி வேணும், ஓட்டர் ஐடி, அதெல்லாம் அதை பற்றி எதுவுமே தெரியாது. இந்த மக்கள்கிட்ட போலீஸ்னா என்ன, வீரப்பண்ணா என்ன, இராணுவம்னா என்னங்கிற போய் எப்படி புரிய வைக்க முடியும்? யார் போய் கேட்டாலும் பசிக்குதுன்னா சோறு கொடுப்பான். ஒரு 100 ரூபா கொடுத்தா நல்லா இருக்குன்னு சாமியம்பா. இது வீரப்பனுக்கு 100 ரூபா கொடுத்தியா, போலீஸுக்கு 100 ரூபா கொடுத்தியானா அதெல்லாம் தெரியாது. அவனுடைய அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவனுடைய சூழல் அந்த மாதிரி இருக்குது. அவன்கிட்ட போய் நீங்கள் எப்படி நல்லது கெட்டது எது, சட்டம் எது, காவல்துறை எது, வீரப்பன் குழு எது அப்படிங்கிறதெல்லாம் புரிய வைக்க முடியாது. வீரப்பன் போகிறாரு, உட்காராரு, அவங்க வீட்டில் சாப்பிட்றாரு, ஒரு 500 ரூபா பணத்தை கொடுக்குறாரு, மளிகை பொருள் வாங்கிங்கிறாரு, வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், மீண்டும் ஒரு 1000 ரூபா காசு கொடுத்துட்டு போகிறாரு, இவர் நல்லவர் அப்படிங்கிறான். போலீஸ் போகுது, போன உடனே இவன் அதை செஞ்சானா இவன் நல்லவம்மா, இவன் போன உடனே வீரப்பங்க வந்தானா, உனக்கு எதாவது தெரியுமாம்மா, அவனுடைய இவங்க சொல்கிற பேரை அவன் கேட்டிருக்க மாட்டான், வீரப்பனுக்கு கேட்டிருக்க மாட்டான், நான் பார்த்தது இல்லைங்கம்மா. ஆனால் வீட்டுக்கு வந்திருப்பாரு, சாப்பிட்டுருப்பாரு, எல்லாம் இருந்திருப்பாரு. பக்கத்தில் இருந்த யாரோ சொல்லிப்பா இந்த வீட்டுக்கு தான் வந்தான் அப்படின்ட்டு. போலீஸ் உடனே கூப்பிட்டு அடிப்பாங்க. அடித்தோடனே இவன் கெட்டவன் ஆயிடுறான். ஒரு 3 நாள் 4 நாள் அவனை பிடிச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது காவல்துறை மரியாதையாக அவனுக்கு அடிப்படை தேவைகள்லாம் செய்ய மாட்டாங்க. சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. வீரப்பன் போனோடனே டீ போட்டு கொடுத்தாரா, இவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. வீரப்பன் அவங்க திரும்பி போகும்போது ஒரு 500 ரூபா காசு கொடுத்துருப்பாரு. இவங்க போகும்போது அவன் பாய்கிட்டு இருக்கிறத கூட புடிங்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ போலீஸ் நல்லவனா, வீரப்பன் நல்லவனா? அப்போ அவங்க பார்வையில் வீரப்பன் தான் வந்து எப்படி நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற. போலீஸ் அரக்கன், இவன் மோசமானவன். அது உண்மை தானே நடந்து நிகழ்காலங்களில் தான் நடந்துட்டு இருக்குது. வீரப்பனை மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி அந்த பக்கத்தில் நடந்திருந்தால் கூட வீரப்பனை இல்லாமல் செஞ்சிடலாம். இவங்க யாருமே அந்த மாதிரி நடக்கலை. அதனுடைய விளைவு வீரப்பன் நல்லவனா காட்டிட்டுது, நல்லவனா வாழ்ந்துட்டார் அந்த பகுதியில். அந்த மக்கள் போலீஸ் நல்லவனா வந்து காட்டிட்டாரு, வீரப்பனை வந்து போலீஸ் வந்து நல்லவனா காட்டிட்டாங்க. அதுதான் அந்த நடைமுறை, அவங்க செஞ்ச நடைமுறைகள் எல்லாம். குறிப்பாக என்ன, வீரப்பனை பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு 1000 ரூபாயோட திரும்பி வரலாம். அந்த பழங்குடியை அந்த 2 பேர் அண்ணன் தம்பி வரான், அல்லது நண்பர்கள் வராங்க, அந்த 2 பேரையும் போலீஸ் கூப்பிட்றாங்க, கேம்பில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு அதிகாரி, நல்ல அதிகாரி தான் அவனை சாப்பிட சொல்லுவாங்க. இல்லைன்னா இவங்க மட்டும் சாப்பிட்டு அவனை கூட்டிகிட்டே போவாங்க. ஒரு 15 கிலோமீட்டர் ஜீப்பில் கூட்டி போயிட்டு அங்கேருந்து ஒரு மலை அடையாளம் காட்டுப்பாங்க. அந்த இடத்துக்கு போவாங்க, அங்கே வீரப்பனை பற்றி தேடுவாங்க, எதுவும் இருக்காது. திரும்ப வரும்போது இவன் எங்கே பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அங்கே கொண்டு போய் விட மாட்டாங்க. இவங்க எந்த இடத்துல ரோட்டை விட்டு காட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றாங்கன்னா அந்த இடத்துல இவங்க ஜீப் ஏறி போயிடுவாங்க. அவன் அங்கேருந்து ஊருக்கு 30 கிலோமீட்டர் நடந்தே போவான். போகும்போது ஒரு 50 ரூபா 100 ரூபா பணம் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவன் எப்படி போலீஸ் அந்த இடத்துல போலீஸ் கெட்டவராகவும் வீரப்பன் வந்து நல்லவராக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் வாழ்ந்த மக்கள்கிட்ட நீங்கள் யார் தப்பு செய்கிறான், யார் நல்லது செய்கிறாங்கிறது சூழல் தான். இது வீரப்பனுக்கு வந்து ஒரு பலமாகவே இருந்திருக்கு, மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய பலமாக இருந்தது. காவல்துறைக்கு ஒரு பெரிய பலவீனமாக இருந்திருக்கு. இவங்களுடைய அணுகுமுறை தான் வீரப்பனை நல்லவனாய் காட்டிட்டது. வீரப்பனுக்கும் அந்த துப்பாக்கிக்கும் உள்ள ஒரு பந்தம், அது ஒரு காதல்னே சொல்லலாம். என்னவா அந்த அளவுக்கு வீரப்பன் வந்து துப்பாக்கி இல்லாமல் எங்கேயுமே வந்து போக மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது உண்மை இல்லை? அது வேட்டைக்காரங்களுக்கு துப்பாக்கி மேலே ஒரு அதீதமான ஈடுபாடு இருக்கும். ஒவ்வொரு நாளும் இப்போ பல வேட்டைக்காரங்களை பார்த்துருக்கேன். அந்த துப்பாக்கி கையாளக்கூடிய ஆளுகள் பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது. வருஷத்துக்கு 3 முறை 4 முறை உட்காந்து அந்த துப்பாக்கி சுத்தம் பண்ணுறது, எண்ணெய் போட்டு துடைக்கிறது, பேரலுக்கு உள்ள ப்ரெஷ்ஷை விட்டு சுத்தம் பண்ணுறது, தோட்டாவையெல்லாம் போட்டு சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது, தூக்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்துட்டு வருது. இப்படி ஒரு இயற்கையாக ஒரு ஈடுபாடு இருக்கும். யூஸ் பண்ணனாலும் சும்மா வச்சுட்டு நடந்து போய் அது அவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு ஈடுபாடு, காதல். வீரப்பனுக்கு அது ரொம்ப அதிகம். அது வேட்டை காலத்தில் எந்த நேரத்திலும் வேட்டைக்கு போக தயார் இருந்தனால துப்பாக்கி இல்லாமல் காட்டுக்குள்ளே போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்து குற்ற வழக்கெல்லாம் அதிகமானதுக்கு பிறகு காவல்துறை தேட ஆரம்பித்ததுக்கு பிறகு அவர் துப்பாக்கி இல்லாமல் பார்க்க முடியாது. குளிக்கும்போது கூட அந்த குளிக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 அடி தூரத்தில் தான் துப்பாக்கி வச்சுருப்பார், டக்குன்னு எடுக்கிற மாதிரி தான் வச்சுருப்பார். சாப்பிடும்போதும் துப்பாக்கி மடி மேலே தான் இருக்கும், அல்லது தூக்கி இப்படி பக்கத்தில் வைப்பார். பெரும்பாலும் வலது கையில் சாப்பிட்டாருன்னா இடது கை பக்கத்தில் துப்பாக்கி இருக்கும், இல்லைனா பெரும்பாலும் வலது கை பக்கத்தில் தான் துப்பாக்கி வச்சுருப்பார். நடக்கும்போது, உட்காரும்போது, படுக்கும்போது பார்த்திங்கன்னா வலது கையில் துப்பாக்கி இருக்கும். திரும்பி படுத்தாருன்னா இந்த பக்கம் தூக்கி வச்சுருவார். அது மாதிரி துப்பாக்கியோட ஒட்டி பிறந்த ஒரு மாதிரி தான் அவர் நடந்துகிட்டு இருப்பார். இது வீரப்பனுக்கு மட்டுமல்ல, எல்லா போராளி குழுவை சேர்ந்த போராளிகளுக்குமே அந்த எண்ணம் இருக்கும். அதில் வீரப்பன் கொஞ்சம் அதீதமான ஈடுபாட்டோடு இருந்தனால தான். வீரப்பன் செய்த முதல் கொலை அப்படின்னா அது எங்கே ஆரம்பிச்சது சார்? அது எல்லா குற்றவாளிகளுமே, நீங்கள் குற்றத்தினுடைய பின்னணி, அந்த உலக அளவில் பேசப்படக்கூடிய கொலையாளிகள் எல்லோரும் பார்த்தீங்கன்னாலுமே எதிர்பாராத சூழல் தான் அவங்களை அந்த மாதிரியான ஒரு பாதைக்கு தள்ளும்.
அந்த வகையில் வீரப்பன் செய்திருக்கிற முதல் கொலை அப்படின்னா பரமசிவம் அப்படிங்கிற ஒருத்தரை கொலை பண்ணியிருக்கார். இந்த பரமசிவம் ஒரு குற்ற பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்தோட தொடர்பில் வர்றது. அது யாருன்னா மலையூர் மம்பட்டியான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மலையூர் மம்பட்டியான் அப்படிங்கிறவரும் வீரப்பா அவங்க ஊர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மேச்சேரி அப்படிங்கிற ஊரில் தான் இருந்தார். நம்ம சாலை வழியாக போனால் 35-40 கிலோமீட்டர் அந்த ஊருக்கு வரும். ஆனால் காவிரி ஆற்றினுடைய மேற்கு கரையில் வீரப்பன் அவங்க ஊர், கிழக்கு கரையை ஒட்டி இருக்கிற ஒரு பகுதியில் தான் மம்பட்டியானுடைய ஊர். அப்போ அந்த காட்டு பகுதியில் போகும்போது ஒரு 15 கிலோமீட்டர் தான் வரும், ரொம்ப குறைவான தூரம் தான். மலையூர் மம்பட்டியான் தன்னுடைய போட்டி குழுவை சேர்ந்த அவங்களுடைய பங்காளி வகையை சேர்ந்த ஒரு 9 பேரை கொண்டுட்டு காட்டுக்குள்ளே தலைமறைவாக இருக்கார். அவர் கூடவும் ஒரு 6-7 பேர் ஒரு குழுவாக சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே வீரப்பன் வாழ்ந்த அந்த காட்டை ஒட்டிய பகுதியில் இருக்குது. அவரை பிடிக்கிறதுக்காக தமிழ்நாடு காவல்துறை சில தொடர்பாளர்களை ஏற்படுத்தி அவங்க மூலமாக அதை இன்ஃபார்மரை உருவாக்கி அவங்க மூலமாக தான் மம்பட்டியானை பிடிக்கிறாங்க. சொல்லப்போனால் சுட்டுக்கொள்ள வைக்கிறாங்க. அந்த சுட்டுக்கொண்ட நபர் பேர் கருப்பணன். அவர் தான் மம்பட்டியானை கொள்கிறாரு. அந்த கருப்பணனும் ஒரு குற்ற பின்னணி உள்ளவர் தான். சாராயம் காய்ச்சறது இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தவர். அவருக்கு போலீஸினுடைய உதவிகளும் ஆதரவும் தேவை அப்படிங்கிற சூழலில் போலீஸார் எளிமையாக அவரை பயன்படுத்தி மம்பட்டியானை கொண்டுறாங்க. அந்த கருப்பணனுடைய தம்பி பரமசிவம், இவரும் சாராயம் காய்ச்சறது, சாராயம் விற்கிறது, ஊரில் சின்ன சின்ன அடாவடி வேலைகள் செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகள். ஆள் நல்ல பலமான ஆள், நல்ல உடற்கட்டுடைய ஒரு நபர். அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவர் செங்கப்பாடி, அதாவது வீரப்பனுடைய அவர் சொந்த ஊரில் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அந்த ஊரில் மருமகனாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த ஊர்லேயே அந்த காலகட்டங்களில் பேர் இயல்பேர் என்ன தெரியல, கோழிக்கூட்டு வாயன் அப்படிம்பாங்க அவருடைய பட்ட பேர். அவர் அந்த பகுதியில் ஆடு மாடு மேய்க்கிற பெண்களுடைய ஆடுகளை மாடுகளை, அது பலவீனமாக இருக்கிற யாராவது ஒருத்தருடைய ஆடு மாடுகளை திருடுறது இந்த மாதிரி வேலை செஞ்சுட்ருக்காரு. ஏன்னா பலம் உள்ளவனை திருடினா அவன் அடிச்சுவான், ஆள் வச்சு அடிப்பாங்க அல்லது ஏதோ ஒரு சிக்கல் உருவாக்குவாங்க. அப்படின்னா பலவீனமான கணவன் இல்லாத விதவை பெண்கள் அல்லது பலம் இல்லாத ஒரு நபர்களுடைய ஆடு கோழி மாடு இது மாதிரிலாம் திருடுறது அந்த வேலையை செஞ்சுருந்திருக்காரு. அவரை இந்த பரமசிவம் கொண்டாடுறார். அவர் ஒரு கொலை செஞ்சதுக்கப்புறம் அவர் ஊரில் ஒரு பெரிய தாதா வயிறார். இந்த நபரில் தான் முதல் கொலை வீரப்பனுக்கு வருது. காரணம், வீரப்பனை அடக்கிறதுக்காக இன்னொரு எதிர்குழுவை சேர்ந்தவங்க இந்த பரமசிவத்தோடு பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் பரமசிவத்து மேலே இன்னொரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களிடம் பாலியல் சீண்டல்கள் நிறையா பண்ணிட்டு இருக்கார். ஊர் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஊர் தான், ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டு தான் செங்கப்பாடிங்கிற அந்த ஊர். அதை ஒட்டி இருக்க எல்லாமே காடு. இந்த 2 கிலோமீட்டர் எல்லைக்குட்பட்ட நிலத்தில் வாழக்கூடிய பெண்கள் எல்லாமே விறகுக்காகவோ அல்லது காய்கறி மற்றும் இந்த சுண்டைக்காய், சீயக்காய், ஈச்சமுள் அப்படிங்கிற வேலைக்காக காட்டுக்குள்ளே போவாங்க, விறகுக்காக காட்டுக்குள்ளே போவாங்க, ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போவாங்க. இவங்க தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த காட்டை ஒட்டிய பகுதியில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி காட்டுக்குள்ளே போகிற பெண்கள்கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது எல்லாமே அவருடைய வேலையாக இருந்திருக்கு. தனக்கும் எதிராளிகளோடு சேர்ந்துட்டு எதிர்பட்ட நிலையில் வர்றாரு. ஊர் மக்களுக்கும் இந்த நபர் கொஞ்சம் தொல்லையாக இருந்திருக்கார். அந்த அடிப்படையில் 1978ஆம் ஆண்டு முதல் முறையாக பரமசிவத்தை வீரப்பன் கொள்றார். சார், அதே மாதிரி இப்போ ஒரு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து சர்வே பண்ணுறதுக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி எப்படி வருது சார்? இல்லை, அதுக்கு பெரும்பாலும் வீரப்பனுக்கு பின்பலமாக இருந்தது முழுக்க அவருடைய அண்ணன் மாதையன் தான். இவர் யானை வேட்டைக்கு போகிறாரு. யானை வேட்டையின் மூலமாக தேவையான அளவுக்கு பொருளாதார வசதி வருது. அந்த பொருளாதாரத்தை வீரப்பன் பெரிய அளவில் அனுபவிக்கலை. அவர் காட்டுக்குள்ள இருக்கிறனால அவருக்கு பெரிய அளவில் பொருளாதார தேவையும் இல்லை. அதை முழுக்க அனுபவித்து வந்தவர் வீரப்பனுடைய அண்ணன் மாதையன். அவர் தான் விவசாய நிலங்கள்லாம் வாங்குறாரு, வீடு கட்டுறாரு, லாரி வாங்கி ஓட்டுறாரு, இந்த மாதிரியான சில வேலைகள்லாம் செஞ்சுட்ருக்காரு. அப்போ ஊருக்குள்ளே வீரப்பனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆளுகளை யாருங்கிறதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு எதிரான வேலைகளை செய்ய வைக்கிறது, அல்லது வீரப்பன் கொலை செஞ்சதுக்கு பிறகு காட்டுக்குள்ளே தலைமுறையாக இருக்கும்போது ஊருக்குள்ளே இவருடைய பேரை பயன்படுத்தி தனக்கு வேண்டாத ஆட்களை மிரட்டுறது, இந்த மாதிரி சில குற்ற நோக்கத்தை அடிப்படையாக வச்சு வீரப்பனை திசை திருப்பி விட்டது முழுக்க மாதையன் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு ஆட்பட்டு, அதாவது அண்ணன் தம்பி மேலே இருக்கிற அந்த உறவினுடைய அடிப்படையில் அண்ணன் யாரையெல்லாம் சொல்கிறாரோ அவரையெல்லாம் இவர் பழி வாங்கின மாதிரி முயற்சிக்கு போயிடுறாரு. இதனுடைய விளைவாக தான் அந்த கொலைகள் அதிகமாக போயிட்டே இருக்குது. ஒன்றுக்கு சாட்சியாக வர்றது, இன்னொன்று அந்த கொலைக்கு இன்னொரு சாட்சியாக வரவனை தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் தொடர்ந்து கொலைகள் போயிடுது. குறிப்பாக 1984 காலகட்டத்துக்கு பிறகு சாதாரண மக்களை கொண்டுகிட்டு இருந்த இந்த வீரப்பன் அரசு அதிகாரிகளை, அது வனத்துறையில் இருக்கக்கூடிய கார்டு வாட்சர் அப்படிங்கிறவரெல்லாம் கொள்ள ஆரம்பிக்கிறார். 87 தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ரேஞ்சரை கொண்டாடுறார். அதுக்கு பிறகு காவல்துறையினுடைய நெருக்குதலும் அதிகமாகுது. வீரப்பனுடைய கொலையும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதுதான் சார், என்னன்னா நீங்கள் சொன்னதாக கேட்க வந்து என்னன்னா, சாதாரண மக்கள் மீது இருந்த ஒரு இது வந்து இந்த அரசு அதிகாரிகள் மேலே வந்து எப்போ திரும்புறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? அதான் முதல்ல இவர் கொலை செய்யும்போது 78 பரமசிவம் கொலை நடந்தபோது அப்போ அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வெங்கடசாமி அப்படிங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வர்றாரு.
கிட்டத்தட்ட 78லேருந்து 1978 அந்த முதல் கொலையிலிருந்து 2004 வீரப்பன் கொல்லப்படுகின்ற காலம் வரைக்கும் அந்த அதிகாரி எஸ்டிஎஃப்பில் தான் இருக்கார், வீரப்பனை பிடிக்கிறதுக்கான படையில். ஆனால் வீரப்பனை பிடிக்கவே முடியல. அப்போ அவங்களுக்கும் ஒரு வேகம் உருவாகுது, எப்படியாவது இவங்களை பிடிக்கணும், விசாரிக்கணும், சட்டத்தின்படி நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதான் காவல்துறையினுடைய நோக்கமாக இருக்குது. அதுக்காக தேடுறாங்க. தேடும்போது வீரப்பனுடைய ஆதரவாளர்கள், வீரப்பனோட தொடர்பு இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்களை பிடிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. சில நேரங்களில் அடிக்கிறாங்க, அல்லது அவங்க மேலே ஒரு பொய்யான 2 வழக்குகளை சேர்த்து அந்த வழக்கில் உள்ளே போடுறாங்க, வீரப்பனுடைய பலத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வேலைகளை அரசு அதிகாரிகள் செய்யும்போது அது சட்டத்துக்கு எதிரானதான். ஆனால் பலத்தை குறைக்கிறதுக்கு, அவருடைய அந்த எல்லை பறந்துருக்கிற அந்த எல்லை பகுதியை சுருக்கிறதுக்காக ஆதரவாளர்கள் மேலே பொய் வழக்கெல்லாம் போடுறாங்க. இப்படி போட ஆரம்பிக்கும்போது போலீஸ் மேலே வீரப்பனுக்கு அந்த வன்மம் அதிகமாகுது. நம்ம பிடிக்க முடியலைங்கிறனால நம்ம ஆதரவாளர்களை பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, பொம்பளைகளெல்லாம் கைது பண்ணுறாங்க. அப்போ அவங்கள நம்ம சுடணும் அப்படிங்கிறனால இந்த ஒவ்வொரு அதிகாரிகளாக வீரப்பனை தேடி வரக்கூடிய அதிகாரிகள் மேலே இந்த நடவடிக்கை, அவங்க மேலே அவங்களுடைய நடவடிக்கையின் மேல் அதிருப்தி பெற்ற வீரப்பன் அவங்களெல்லாம் சுட ஆரம்பிக்கிறாரு. அந்த வகையில் வீரப்பன் மேலே இருந்த வழக்குகளை விசாரிக்க வந்த ஷகீல் அகமது அப்படிங்கிற ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கொள்கிறாரு, தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் கொள்கிறாரு. அதுக்கப்புறம் எஸ்பியாக வரக்கூடிய ஹரீஷ்னாவை கொள்கிறாரு. தமிழ்நாடு போலீஸ் எஸ்பியாக இருந்த கோபாலகிருஷ்ணன், இப்படி பல பேரை கொல்லவும் அல்லது அவங்க மேலே தாக்குதல் நடத்த முயற்சி இறக்கிறாரு. அதில் தான் சார் ஒரு கன் ஷாட் ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹெட் டு ஹெட் இது பண்ணுற மாதிரியான ஒரு கன் ஷாட்லாம் ஒன்று பண்ணியிருப்பார்ல சார். ஆமாம், அது 2 ஏன்னா அதுவே ரொம்ப, ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் ஆந்திரா போலீஸே வந்து வியந்து பார்க்குற அளவுக்கு அவங்க இவ்வளோ ட்ரைனிங் எடுத்து பண்ண முடியாத ஒன்று ஒரு சாதாரண நபராக இவரால் எப்படி பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா போலீஸுக்குமே அந்த டைமில் இருந்தது ஒன்று. இல்லை, இன்றைக்கும் என்னை சந்தித்து பேசக்கூடிய பல காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் வீரப்பன் எப்படி பதுங்கக்கூடிய அமைச்சார், வீரப்பன் எப்படி அந்த மின்னியம் காட்டு பகுதியில் ஹரிகிருஷ்ணா வரக்கூடிய அந்த ஜீப்பை கவர் பண்ணி அடிக்கிறதுக்கு 3 பக்கமும் ஆட்களை பதுங்க வச்சார். இவர் எதிர்பக்கம் உட்காராரு, எதிர்பக்கம் உட்காந்து அடிக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு அரணை அவர் எப்படி உருவாக்குனார், இந்த நாலேஜ் எல்லாம் மிலிட்ரியில் தானே தெரியும், இவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இதுக்கு பயிற்சி எடுத்தால் வரணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறீங்க, துப்பாக்கியும் தெரியாது, சண்டை நடக்கூடிய இடமும் தெரியாது, எப்படி ஒரு ஆளோட நம்ம சண்டை போடணுங்கிற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதனால் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஆனால் வீரப்பன் பிறந்ததுலேருந்தே காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிறவர், விலங்குகளை வேட்டையாடினவர். வேட்டைக்கு போகும்போது ஒரு விலங்கு எந்த மாதிரி நம்ம நேருக்கு நேரம் அது போயெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஒரு இடத்துல பதுங்கணும். அந்த பதுங்குற இடம் அந்த விலங்குகள் வழக்கமாக நடந்து வர பாதையாக இருக்கணும், அல்லது தண்ணி குடிக்க வர பாதையாக இருக்கணும், அல்லது அது விரும்பக்கூடிய உணவை எடுத்துக்க வரக்கூடிய பாதையாக இருக்கணும். அந்த மாதிரியான பாதையில் நம்ம உட்காந்துருக்கணும். உட்காந்தோம்னா விலங்குக்கு நம்ம முகம் தெரியக்கூடாது. அப்போ நம்ம ஒரு பதுங்கு குழியான அல்லது ஒரு பாறை மரப்புலையோ அல்லது ஒரு புதர் மரப்புலையோ மறையணும். அந்த மறைப்பும் அந்த விலங்கு சந்தேகப்பட முடியாத அளவுக்கு இயற்கையாக இருக்கணும். இதெல்லாமே ஒரு வேட்டைக்காரனுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இந்த ரோட்டில் வந்தாங்கன்னா நம்ம சுடலாம். சுடும்போது அவங்க எதிர்த்தாக்குதல் நடத்துவாங்க. எதிர்த்தாக்குதல் நடத்தினா நம்ம மேலே குண்டு படக்கூடாது அப்படின்னா ஒரு பாறைக்கு பின்னால் நம்ம உட்காரணும். சுட்டா எந்த பக்கம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கேற்றாப்புல இது தளத்தில் நிற்கிறவங்களுக்கு, காட்டில் இயற்கையிலேயே காடுகளுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு காடுகளுக்குள்ளே வேட்டையாடிக்கிட்டு துப்பாக்கியை கையாள தெரிந்த எல்லாருமே அந்த இடத்துல இப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை, அந்த அறிவும் பாதுகாப்பு உணர்வும் வந்துடும். அந்த அடிப்படையில் அவர் செஞ்சுருக்கார். நம்ம இராணுவத்தில் கொடுக்குற மாதிரி பயிற்சி அடிப்படையிலெல்லாம் செய்யப்பட்டதல்ல. இயற்கையான சூழலில் அவருடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் அந்த இடத்துல அவருக்கு அந்த துப்பாக்கி பயிற்சி அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சு சார்? ஏன்னா இவ்வளோ அக்யூரேட்டாக சுடுற ஒருத்தர் வந்து எங்கே பயிற்சி எடுத்தார், இல்லை எப்படி? அதான் நான் தான் சொல்கிறேன் பாரு, ஒரு பட்டப்படிப்பு வரைக்கும் கல்லூரியில் படிச்சுட்டு வந்துட்டு துப்பாக்கியே தெரியாத ஒருத்தனுக்கு வேண்டுமானால் துப்பாக்கியை பற்றி பயிற்சி கொடுக்கணும், சுடுறதுக்கு பயிற்சி கொடுக்கணும். அது நல்ல மேம்பட்ட பயிற்சியாக இருந்தால் தான் அவனால் சரியாக சொல்ல முடியும். ஆனால் காடுகளில் வேட்டையாடக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த மாதிரி பயிற்சியெல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. ஒரு 3 முறை 4 முறை வேட்டைக்கு போகிற ஆள் கூட போவாங்க. அதுக்கப்புறம் அந்த வேட்டைக்கு போகிற நபர் கையில் துப்பாக்கி கொடுப்பாரு. ஒரு 2-3 முறை துப்பாக்கி தூக்கிட்டு போனோம். 3வது 4வது முறை அந்த துப்பாக்கி எப்படி கையாளறான், இவனுக்கு அந்த ஆர்வம் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா அந்த வேட்டைக்காரரை குறைவான அளவு மருந்தை போட்டு, குறைவான அளவு தோட்டாக்களை போட்டு விலங்குகளை, ஓடக்கூடிய நிற்கக்கூடிய விலங்குகளை அடிக்கிறதுக்கு முன்னே பறவைகளை சுட சொல்லுவாங்க. ஏன்னா பறவைகள் எல்லாமே மின் கம்பியிலையோ அல்லது மரத்தினுடைய உயர்வான பகுதியிலையோ அல்லது ஏரி ஓரத்துலையோ ஏதாவது ஒரு இடத்துல பறவை நம்மளுடைய பார்வைக்கு பக்கத்தில் கிடைக்கும். அந்த பறவையை சுடுறதுக்கு அவங்க பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பறவையை சுட்டதுக்கப்புறம் சிறு விலங்குகளை சுடுறதுக்கான அந்த பயிற்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய விலங்குகளை சுடுறதுக்கான பயிற்சி கொடுப்பாங்க. இது வேட்டைக்காரங்களுக்குள்ள இயல்பாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். எந்த ஒரு வேட்டைக்காரனுமே வேட்டையில் ஆர்வம் உள்ள ஒரு பையனை பார்த்தான்னா அவனை வேட்டைக்காரனாக மாற்றிடுவான். இது காலகாலமாக தொன்று தொட்டு நடக்கிற ஒரு தொடர்ந்து நிகழ்வு. அந்த அடிப்படையில் வீரப்பனும் வேட்டைக்கு அவங்க அப்பாவோடையே போயிருக்காரு, அண்ணன் கூட போயிருக்காரு. ஊருக்குள்ளே யாரெல்லாம் வேட்டைக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு போவாங்களோ அவங்களோட எல்லாம் போயிருக்காரு. இப்போ 1980க்கு பிறகு வேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ சுத்தமாக போயிடுச்சு.
அந்த காலகட்டங்களில் 80 வரையுமான அந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு வீட்டிலையும் 2-3 துப்பாக்கி இருக்கும். லைசன்ஸ் துப்பாக்கி இருக்கும், லைசன்ஸ் இல்லாமல் அனுமதி இல்லாத நாட்டு துப்பாக்கிகள், அது வெடிமருந்து கலவையை போட்டு அதில் சுடக்கூடிய துப்பாக்கிகள் இருக்கும். ஒரு சில தோட்டா துப்பாக்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ளே வாழ்கிறதுனால அவங்களுடைய பாதுகாப்புக்காக வச்சுருந்த அந்த துப்பாக்கிகள், உணவு தேவைக்காக வேட்டையாடுறதுக்காக வச்சுருந்த துப்பாக்கிகளை எடுத்து ஒரு வேட்டை பழகிறாரு. அடுத்தடுத்த இடத்துல அந்த பறவை உட்காந்துருக்கும் போது சுடுவார், அடுத்து அந்த பறவை பறக்கும்போது சுடுவார், ஒரு விலங்கு நிற்கும் போது சுடுறாரு, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மூவிங்கில் சுடுறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து வேட்டையை நுட்பத்தை அவர் கற்றுக்கிறார். கடைசி கொலை அப்படின்னா வீரப்பன் செய்த கடைசி கொலைனா என்ன? ஏன்னா அதுக்கப்புறம் சரண்டர் அடைஞ்சிடறேன், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் அடுத்த ஃபேமிலியோட வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாருன்ற மாதிரி. அது முதல் கொலை, அதை பற்றி முழுமையான தரவுகள் இருக்குது. நான் பல முறை கேட்டிருக்கேன், பேசும்போது ரொம்ப எத்தனை கொலை பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. கணக்கு இல்லம்பர் போலீஸ் சொல்லி இருக்கிற குற்றத்தின்படி 132 கொலைகள் செய்ததாக ஒரு கணக்கு இருக்குது. அந்த 132 கொலைகளில் வீரப்பன் செய்யாத சில கொலையும் வீரப்பன் மேலே போட்டாங்க. அது இருக்குது, ஒரு 3-4 கொலைகள் அவர் தொடர்பில்லை, ஆனால் மேலே போட்டாங்க. ஆனால் வீரப்பன் செஞ்ச கொலையிலேயே அந்த 132 ஒரு பாதி அளவுக்கு, அது ஒரு 50-60 பேருக்கான அந்த கொலைகளை போலீஸுக்கே தெரியாது. காவல்துறையினுடைய கணக்கீட்டின்படி வீரப்பன் கடைசியாக செஞ்ச கொலை அப்படிங்கிறது 2002 நாகப்பா கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டது. நாகப்பாவை கடத்தினது வீரப்பன், கொன்னது தமிழ்நாடு அதிரடிப்படை. ஆனால் அந்த வழக்கும் வீரப்பன் மேலே விழுந்துருது. அதனால் அவருடைய குற்ற வழக்கில் பார்த்தோம்னா 2002 நவம்பரில் நடந்திருக்கிற நாகப்பா கொலை தான் கடைசி கொலை. ஆனால் அவர் செஞ்ச கொலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2000க்கு முன்னே தான். 2000க்கு பிறகு அவர் யாரையும் கொன்ன மாதிரி ரெக்கார்டில் 98, 99, 2000 காலகட்டங்களில் கந்தவேல், பக்தவக்சரம், ராஜாமணி அப்படிங்கிற போலீஸ் இன்ஃபார்மர்களை கொண்டாரு. அதுக்கு அடுத்து அவங்களுடைய கூட்டாளியாக இருந்த மேக்கான் ரங்கசாமி அப்படிங்கிற ஒருத்தரை கொண்டுறாங்க. அது சேத்துக்குழி கோவிந்தன் கொண்டது. வீரப்பன் கொண்டது 1999 கடைசியாக நடந்தது. ராஜாமணி அப்படிங்கிற ஒருத்தராக இருக்குது, அதுதான் வீரப்பனுடைய ஆள்காட்டி, அவர் தான் கொண்டாரு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் அவர் எதுவும் கொலை பண்ணல. இந்த நேரத்துக்கு முன்னாலேயே சில நேரங்களில் போலீஸ் இன்ஃபார்மர்னு சொல்லி போலீஸ் அனுப்பின சில உளவாளிகளை அங்கங்கே கொண்டதான் சொன்னார். அது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ராஜாமணி தான் அவருடைய கடைசி கொலை. அதுக்கப்புறம் அவர் யாரையும் ஸோ இந்த 132ன்றது போலீஸ் வட்டாரத்தில் இருக்க ஒரு கணக்கு வழக்கு தான். அவருக்கான எவ்வளோ என்னன்றது அது இன்னும் அதிகமாக இருக்குன்னு அது எவ்வளோ இருக்குங்கிறத கேட்கும்போது சொல்லுவார். அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் சொல்லுவார். அது போலீஸில் ஒன்று இன்ஃபார்மர் அனுப்பி வைப்பாங்க. அந்த இன்ஃபார்மர் யார் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியும், ஆனால் அவங்களுடைய குடும்பத்துக்கு தெரியாது, அந்த ஊருக்கு தெரியாது. மலைப்பகுதியில் சேலம் மாவட்டத்திலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போனால் ஈரோடு மாவட்டம் வரும், இன்னொரு 5 கிலோமீட்டர் போனால் கர்நாடகா வந்துடும். அந்த 5வது கிலோமீட்டரில் ஒரு மர்டர் நடந்துட்டுன்னா அது கர்நாடகா காவல்துறையுடைய வழக்குகள் இருக்கும், தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாது. இந்த மாதிரி போலீஸார் அனுப்பின இன்ஃபார்மரில் வீரப்பன் கொண்டிருக்கார். கொண்டுட்டு அந்த இடத்துக்கு போலீஸ் வந்தாங்கன்னா அவங்கள அடிக்கலாங்கிற மாதிரிலாம் காத்திருந்திருக்காரு. ஆனால் போலீஸ் அப்படியெல்லாம் வரதில்லை. அதுக்கு அடையாளம் தெரியாத பிணமாகவே காலப்போக்கில் அப்படியே கொண்டு வராங்க. சரி, இப்போ காட்டில் கொலை பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த உடலை வந்து என்ன பண்ணுவாங்க? ஏன்னா வெட்டி மீனுக்கு போட்டுருவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க நிறைய இது. ஸோ இந்த மாதிரிலாம் கேள்வி. சாட்சி கிடைக்கக்கூடாதுங்கிறனால ஒரு ஆரம்ப காலத்தில், அதாவது ஒரு குறுகிய எல்லை, செங்கப்பாடி, ஒகேனக்கல், மேட்டூர் அப்படிங்கிற அந்த காட்டுப்பகுதி ஒட்டி இந்த பகுதியில் வாழும்போது போலீஸுக்கு உடல் கிடைக்கக்கூடாதுன்னு அதை வெட்டி மீனுக்கு போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு அவருடைய எல்லை விரிவடைந்து பெரிய அளவில் போனதுக்கு பிறகு கொண்டுட்டாங்கன்னா மேக்சிமம் அந்த உடல் அதிகபட்சம் ஒரு 3-4 நாளில் ஏதாவது விலங்குகள் சாப்பிட்ரும். அங்கேயே போட்டுருவாங்க. போதும், மனிதனுடைய ரத்த வாடை அடிச்சுனாவே, உடலிருந்து வரக்கூடிய ரத்த வாடை இருக்குல்ல, அந்த வாடை வெளியில் காற்றுல பரவ ஆரம்பிச்சினாவே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளாகவே காட்டு விலங்குகள் ஏதாவது வந்துடும். இந்த பிணந்தண்ணி கழுகுகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துடும். வந்துன்னா 2-3 நாளில் உடல் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறேன். ஆனால் பெரும்பாலும் வீரப்பன் அந்த மாதிரி செய்கிறதில்ல. ஒரு சில இடங்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்காரு, அது சூழ்நிலை கருதி. வேறு ஏதாவது நம்ம துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்டோம்னா காவல்துறையோ பக்கத்தில் கேம்ப் இருந்தால் ஆளுக்கு வந்துடுவான்னு அந்த மாதிரி போட்டு போயிருக்காரு. பெரும்பாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா கொன்னதுக்கு பிறகு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாறை சந்தில், அதாவது ஒவ்வொரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஆற்றுக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஓடை இருக்கும். அந்த மாதிரியான ஓடை இருக்கிற இடத்துல போட்டு பக்கத்தில் காஞ்சி போன விறகுகள், மரக்கட்டைகள் இடத்துல அதையெல்லாம் மேலே தூக்கி போட்டு நெருப்பு வச்சுருவாங்க. நெருப்பு வச்சு பெரிய 2 கட்டையை தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னா அது எரியும் போது அங்கே எலும்பு கூட இருக்காது, சாம்பலாயிரும். அடுத்து ஒரு 1 மாதம் 2 மாதம் மழை பெஞ்சு தண்ணி போகும்போது இது அடிச்சுட்டு போயிடும். அது மாதிரி தடையுமே இல்லாமல் போயிடும். அது மாதிரி பெரும்பாலும் நெருப்பு போட்டு எரிச்சிட்டு போகிறதுங்கிறது அவருடைய வழக்கம். முதல் கொலை பரமசிவம் கொலையும் நெருப்பு கட்டையை போட்டு எரிச்சிடுறாங்க. பரமசிவத்தினுடைய கை காலினுடைய ஒரு பகுதி மட்டும் தான் கிடைக்குது, மீதெல்லாம் எரிஞ்சு போயிடுது. அதுதான் போலீஸ் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு வராங்க. கடைசி கொலை கந்தவேல் கொலை வரைக்கும் அந்த மாதிரி தான். இப்போ நெருப்பு போட்டு எரிக்கும் போது அந்த புகையெல்லாம் மேலே போகணும் சார், அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல்ல? நீங்கள் காடு அப்படிங்கிறதை பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஏரியாவை சொல்கிறீங்க. இந்த காடு அப்படிங்கிறது ஒரு 500-600 கிலோமீட்டர் நீளமும்
100 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு காடு. இந்த காட்டுக்குள்ளே போனீங்கன்னா காவல்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டுகள் பணியாற்றினவங்களை பற்றி நான் பேசும்போது கூட அவங்களுக்கு ஒரு 300 மலைகள் அந்த பகுதியில் இருக்கிறாங்க. மலைத்தொடர்னு அந்த மலைகள் 300 இருக்கிறாங்க. வீரப்பன்கிட்ட கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1200 மலைகள் இருந்ததுனார். அதில் எனக்கு 800 மலைகள் தெரியும், ஆனால் 1200 மலைகள் இருக்கிறார். இந்த மாதிரி இந்த மலை குன்றுகள் அப்படியே தொடர்ந்து அடுக்கடுக்காக போயிட்டு இல்லையா, இதுக்கு இடையில் ஒரு இடத்துல நீங்கள் நெருப்பு போட்டிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் அந்த நெருப்பு எரியறது அந்த மலைக்கு அடுத்த மலையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த மலையில் இருக்கக்கூடியவங்களும் சாதாரணமாக தொடர்ந்து 5-6 மணி நேரம் நெருப்பு எரியுது, அந்த நெருப்பில் ஏதாவது மாறுபட்ட வாடையோ அல்லது அதனுடைய வித்தியாசமாக ஏதாவது தெரிஞ்சால் தான் சந்தேகப்படுவாங்க. இல்லைன்னா காட்டுக்குள்ளே சராசரியாக கிழங்கு வேக வைக்கிறதுக்கு அல்லது காட்டு பண்ணி சுட்டு கறி சமைக்கிறது, உணவுக்காக நெருப்பு வச்சு சமைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை அந்தந்த பக்கத்தில் இருக்கிறவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் அவங்க நினைப்பாங்க. பெருசாக இது ஆளை அங்கே சுட்டு போட்டு எரிக்கிறாங்கிறதெல்லாம் தெரியாது. இன்னும் சில நேரங்களில் இயல்பாகவே காட்டுக்குள்ளே போகிறவங்க நெருப்பு வச்சுட்டு வந்துடுறது உண்டு. அது ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரம்லாம் கூட காடு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி பெருசாக வந்துனா மட்டும்தான் காவல்துறையோ வனத்துறையோ அந்த பக்கம் போவாங்க. இல்லைன்னா சாதாரணமாக வரக்கூடிய புகையை பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் தொடர்ந்து 2-3 நாட்கள் அந்த இடத்துல புகை வந்ததுன்னா சந்தேகம் வந்துடும், யாரும் அங்கே தங்கியிருக்கான்ட்டு. அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. இவங்க நெருப்பு வச்சு போயிட்டாங்கன்னா அது அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலாயிரம் தான். சார், எந்த இடத்துல வீரப்பனோட அந்த பார்வை அரசியல்வாதி பக்கம் போக ஆரம்பிச்சிச்சு சார்? வீரப்பனுடைய பார்வைங்கிறது ஒரு 17-18 வயசு பையனாக இருக்கும்போதே அரசியலை பற்றி தெரிஞ்சிருக்கார். ஏன்னா அவங்க அண்ணன் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர்பாளர்கள்லாம் வீரப்பனுடைய வீட்டுக்கு வர்றது போகிறது, தேர்தலுக்காக வாக்கு கேட்டு வர்றது, பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாரு. 1980-84 தேர்தலில் இவரும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக அங்கேருந்து ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறாரு. அந்த காலகட்டங்களில் இவர் பிரச்சாரத்துக்காக கூப்பிட வரும்போது அவங்க வர்ற அணுகுமுறையும் வெற்றி பெற்றதுக்கு பிறகு இவங்க போய் பார்க்கும்போது இருக்கிற அணுகுமுறையும் மாறுது. இது எல்லாமே அவர் புரிஞ்சு வச்சுருக்காரு. அடுத்தடுத்த செய்தித்தாள்கள்லையும் மற்ற வெளி உலக மக்கள் பேசுகிறது மூலமாக தெரிஞ்சுக்கிறது பார்க்கும்போது அரசியல்வாதிகள் எல்லாருமே சொல்லுவான் செய்ய மாட்டான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதை அடுத்தடுத்த கட்டங்களில் அவர் முழுமையாக கற்றுக்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சிருந்தாலும் பிற்காலத்தில் எப்படியெல்லாம் அரசியல்வாதிகள் நடந்துக்கிறான்னு கற்றுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு அந்த மனநிலை வருது. பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் அவங்க ஊருக்காரன் நின்று ஜெயிச்சிருக்கான், ஊராட்சி ஒன்றியத்தில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஜெயிச்சா மக்களுக்கு சில விஷயங்களில் உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி புரிஞ்சுக்கிறாரு. நம்மளும் அரசியல், ஏன்னா அடுத்தடுத்த கட்டங்களில் தேர்தலுக்கு வாக்கு கேட்கலாம் இவங்க போகும்போது மக்கள் சிலர்லாம் சொல்கிறாங்க, நீ எல்லாம் இனிமேல் ஏற்கனவே 2 தேர்தல் நீ சொன்ன நாங்கள் ஓட்டு போட்டோம், சொன்ன மாதிரி அவனுக்கு யாரும் நடந்துக்கல, இனிமேல் நீ ஓட்டு போட்டுன்னு சொல்லலாம் நாங்கள் போட மாட்டோம், வேணா நீ தேர்தல் நின்று நாங்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. வீரப்பனை வந்து அரசியலில் நிற்க. ஆமாம், ஏன்னா இவர் 2 முறை தேர்தலுக்கு, அதாவது தமிழ்நாட்டிலையும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலையும் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியிலையும் சில நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. கொளத்தூர் தொகுதியினுடைய உட்பட்ட பகுதியில் அந்த பகுதியில் ஒரு யூனியன் சேர்மனாக ஒருத்தர் தேர்தல் நிற்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அவருக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. கர்நாடகாவில் அனூர் சட்டமன்ற தொகுதியில் ராஜுகவுடாவை ஆதரித்து 2 முறை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஃபீல்டுக்கு போன அனுபவம். அவருக்கு அரசியல் ஆசை இருந்துச்சு அந்த டைமில், அரசியலில் போயிட்டு ஒரு இல்லை அவருக்கு இருந்தா இல்லையாங்கிறத விட இந்த மாதிரி ஆளுகளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போயிட்டு மீண்டும் அந்த மக்களை பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ சொன்ன மாதிரி அவங்க நடந்துக்கல, நீ வேணா தேர்தல் நின்னா ஓட்டு போடுறான், நீ நல்லது செய்வாங்க நம்பிக்கை இருக்கு, ஆனால் நீ சொல்கிற மாதிரி இனிமேல் அவங்கெல்லாம் போட மாட்டாங்கிறாங்க. அப்போ இவருக்கு அந்த எண்ணம் வருது. ஒரு கட்டத்தில் நம்ம வெளியில் வந்து சரண்டர் ஆகி காவல்துறையினுடைய கஸ்டடியில் நீதிமன்றத்தில் தண்டனை வச்சு மீண்டும் தேர்தல் நிற்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துட்டார். ஏன்னா அதன் விளிம்பாக தானே கடைசி கொலை பண்ணும்போது நான் சரண்டர் ஆயிடுறேன், எனக்கு அதிகபட்ச தண்டனை இல்லாமல் குறைந்த ஒரு தண்டனை கொடுத்து வெளியே விட்டு பொது மன்னிப்பு கேட்டு எல்லா கொலைகளையும் ஒத்துக்கிறேன், அதுக்கான ஒரு குறைஞ்சபட்ச தண்டனையை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, 5 வருஷமோ 7 வருஷமோ நான் உள்ளே இருந்துட்டு சுதந்திர மனிதனாக வெளியில் வந்துடுறேன், நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி நான் விடுதலை ஆகிறதுங்கிறது எனக்கு சாத்தியப்படாது. ஏன்னா போலீஸ் ஒவ்வொரு முறையும் கோர்ட்டு கூட்டி போவாங்க, ஜெயிலுக்கு கொண்டு வருவாங்க, இன்னொரு வழக்காக அடுத்த கோர்ட்டு கூட்டி போவாங்க, அந்த மாதிரி போனால் சரியாக இருக்காது, ஒட்டுமொத்தமாக என்னுடைய குற்றங்களை எல்லாம் ஒப்பிட்டு சொல்லுங்கள், நான் அதை ஒத்துக்கிறேன், அதுக்கான தண்டனை கொடுங்க, ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு நான் முடிச்சு சுதந்திர மனிதனாக வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஆனால் அது இந்திய அரசியலமைப்பு முன்னாடி அது சாத்தியம் இல்லைங்கனால தள்ளி போயிட்டுது. அப்படி வந்திருந்தால் நிச்சயமாக அவர் தேர்தல் நின்றிருப்பார், வெற்றியும் பெற்றிருப்பார். எந்த தொகுதியில், அதாவது அவருடைய எல்லைக்குட்பட்ட அந்த மேட்டூர், பெண்ணாகரம், அரூர் இந்த மாதிரிலாம் இல்லை, எந்த தொகுதியில் நின்னாலுமே வெற்றி பெறுவதற்கான அந்த சூழல் இருந்தது. சார், நீங்கள் வீரப்பன் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க சார். வீரப்பன் அவர்கள் மக்கள் கிட்ட எப்படி தெரிஞ்சாரு, இப்போ மக்கள் அவங்களை எப்படி பார்க்குறாங்க சார்? ஆரம்பத்திலிருந்து இப்போ எப்படி பார்க்குறாங்க இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு காலகட்டத்தில்? வீரப்பன் மட்டுமல்ல, வீரப்பன மாதிரியான பலர் காவல்துறைக்கு எதிராக, அரசுக்கு எதிராக போராடக்கூடிய எல்லாரையுமே மக்கள் ஹீரோவாக தான் பார்க்குறாங்க. ஹீரோவாக இவங்க பார்க்குறதுக்கான காரணம் என்ன, இவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் காவல்துறையினுடைய ஒரு பாதிப்பு இருந்திருக்கும். ஒரு போலீஸ் அதிகாரியோ அல்லது காவல்துறை சார்ந்திருக்கிற யாரோ ஒருத்தர் மக்களை யாரையெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாமே வீரப்பன் நல்லவன் தான் சொல்லுவாங்க.
அந்த அடிப்படையில் பல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அல்லது குற்றம் வழக்குகளை பின்னணியில் இருக்கிறவங்கள மக்கள் கொண்டாடுறதுங்கிறது இயல்பாக நடந்துகிட்டு இருக்கிறது. வீரப்பன் இருந்த காலத்தில் அவர் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு நிறைய பேர் மக்கள் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் சட்டத்துக்கும் போலீஸுக்கும் பயந்துட்டு அதை வெளியில் சொல்லாமல் இருந்தாங்க. வீரப்பன் இறந்ததுக்கு பிறகு அதை வெளிப்படையாக பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வீரப்பனுடைய படத்தை சட்டையில் போட்டுக்கிட்டு, பனியனில் டிஷர்ட்டில் போட்டுட்டு கபடி விளையாடுறது, விளையாட்டு போட்டியில் போகிறது, சைக்கிளில் போகிறது, சாகசம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. இது எல்லாமே வீரப்பனை நல்லவன், அவர் வழிகாட்டியாக இருப்பார், அவர் எங்கள் தலைவன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. போலீஸுக்கு எதிராக அவர் இருந்தார். எனக்கு போலீஸை பிடிக்காது, நான் அவரை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் அந்த மக்கள் இருந்துகிட்ருக்காங்க. இவங்களுடைய புரிதல் காவல்துறைக்கு எதிரானதாக இருக்குது, அல்லது இவங்களுக்கு எதிராக இருக்காங்க காவல்துறை. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வீரப்பன் நல்லவரா கெட்டவரா சார்? அப்போது வீரப்பன் அது 2 குணங்கள் இருக்குது. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களோடு, எளிய நிலையில் இருக்கிறவங்களோடு பழகிறதுல, மனிதர்களுக்கு உதவுறதில் ரொம்ப ரொம்ப நல்லவர். சட்டத்துக்கு எதிரான சில விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அதை மீறினதில் அவர் கெட்டவராகிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் வீரப்பனை நல்ல மனிதன் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ அவர் இருந்திருந்தா இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மாற்றி கட்டமைச்சிருப்பார் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த ஒரு சூழ்நிலைக்கு அது சாத்தியப்படாது. ஏன்னா எந்த இடத்துலையுமே இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லை, உலகத்தினுடைய எந்த இடத்துலையுமே ஆயுதம் தாங்கி இருக்கிற ஒரு குழு கட்டமைப்புகளை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியப்படாது. அதெல்லாம் வந்து ஒரு 1950களுக்கு முந்தைய இந்த குளோபல் வேர்ல்டு வராதுக்கு முந்தைய காலகட்டங்கள் அதெல்லாம் சாத்தியமாச்சு. இப்போ வந்து உலகம் முழுவதும் இந்த நாடு, இந்த மக்கள், இங்கே இருக்கிற அரசியலமைப்பு, இராணுவம் இப்படிங்கிற எல்லா கட்டமைப்புமே யார் கண்ட்ரோல் இருக்குன்னா பிஸ்னஸ் மேனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. உலகமே இன்றைக்கி அவனுடைய செயல்பாட்டை நோக்கி தான் போயிட்டுருக்குது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு யார் மக்களாட்சி அப்படிலாம் ஒரு வெங்காயம் கிடையாது. எல்லாமே இங்கே இருக்கிற சில பிஸ்னஸ் மேன்களுடைய ஆட்சியில் தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்களை எல்லாமே இந்த பிஸ்னஸ் மேன் காலி பண்ணிடுவாங்க. இவங்களால வென்றெடுக்கிறதோ வந்து சமூகத்தை மாற்றத்தை உருவாக்குறதுங்கிறதோ சாத்தியம் கிடையாது. அப்படி மாற்றத்தை உருவாக்குறதுனா மக்களுக்கு புரிதல் மூலமாக, மக்கள்கிட்டருந்து ஒரு புரட்சியின் மூலமாக தான், ஒரு எழுச்சியின் மூலமாக தான் மாற்ற முடியும். இனி வரும் காலங்களில் அந்த எழுச்சியோடு இருக்காது. ஏன்னா ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முந்தைய இருந்த மனிதர்கள் எல்லாமே சுதந்திர மனிதர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி நான் அத்தனை பேருமே அடிமையாக தான் இருக்கேன். உங்களுடைய 58 வயசு நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய காலம் இருக்கு இல்லையா, அந்த 58 வயதுக்கு தேவையான கடனை இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க. வீடு, காரு, பங்களா, மொபைல் ஃபோன் அத்தனையிலேருந்து போட்டிருக்கிற சட்டையிலேருந்து கடன் இருக்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் கூட உங்களுடைய நேரத்தை வீணடிக்க முடியாது. சம்பாதிச்சா தான் 58 வயசில் நீங்கள் ரிட்டையர்ட் ஆக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய கடனை நிறுவனங்கள் கொடுத்து வச்சுருக்கு. இனி எவனுக்கும் போராட்ட உணர்வும் வராது, போராட்ட சிந்தனையும் வராது. அடுத்தவன் நல்லா இருக்கானா, ஊர் பக்கத்து ஊர் நல்லா இருக்கா அப்படிங்கிற சிந்தனை வராது. எவன் நாசமாக பண்ணாலும் சரி, நம்ம உழைக்கணும், நம்ம கடன் கட்டணும், நம்ம நல்லா வாழணுங்கிற எண்ணத்தை மனிதர்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் புரட்சி புடலங்காய் எதுவுமே வராது. யார் ஒருவனாலும் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கிட முடியாது. அடிமை சமூகமாக அப்படியே தொடர்ந்துட்டு தான் இருக்குது இனிமேல். ஓகே சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இவ்வளோ நாள் ஃபோனில் பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி நேரில் அதை கேட்கும்போது தான் அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.